நாளிலே பேசக்கூடிய வார்த்தைக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆவியும் வல்லமையும் ஜீவனுள்ள வார்த்தைகள் புறப்பட்டு வரட்டும் ஆண்டவரே. அப்போ ஒவ்வொரு வாரம் ஆண்டவரே மனிதர் சத்தத்தை நான் கேட்கவில்லை ஆண்டவரே. உங்களுடைய சத்தத்தை அவ்வளோ கேட்க பிள்ளைகளுக்கு ஆசிரியர் வார்த்தையை பேசி ஆண்டவரே கடந்து செல்லும்போது மனமகிழ்ச்சியோடு திருப்தியோடு தேவன் என்னோடு என்று பேசினார் என்று மனமகிழ்ச்சியோடு திருப்தியோடு கடந்து செல்ல உதவி ஜெபிக்கிறோம். எங்களுடைய ஆண்டவரே ஆவிக்குரிய தாய்க்காக ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு நாளும் ஆறுதல் தேவன் ஆறுதல்படுத்தி தாங்கி ஏந்தி சுமந்து சுகப்படுத்தி வரி அதுக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலே அப்பா அவர் உற்சாக நிரப்பி ஆண்டவரே வெள்ளப்படுத்த முடிய அர்ப்பணிக்கிறோம். வந்த ஒவ்வொரு ஆண்டவரையும் கரம் தொடற்றும் ஆசீர்வதிக்கட்டும் ஆண்டவரே. இந்த கடந்து செல்லும்போது மன நிறைவோடு கடந்து செல்ல 6 முதல் முடிவிற்கு இந்த பிரசனம் எங்களை ஆளுகை செய்யும்படி அன்பான கருத்தை அர்ப்பணிக்கிறோம். எல்லா மகிமை உமக்கு மாத்திரம் செலுத்துகிறோம். இயேசுவின் ஜெபிக்கிறோம் ஜீவன் உள்ள நல்ல பிதாவே, ஆமென். அவரை துதிப்பது எத்தனை இன்பம். ஹல்லேலூயா. அவரை நினைக்கும் பொழுது நம்முடைய இருதயம் என்ன பண்ணணும்? நன்றியால் நிரம்ப வேண்டும். ஆமென் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. கர்த்தர் செய்ததை நினைக்கும் பொழுது, கர்த்தர் நடத்தினதை நினைக்கும் பொழுது, கர்த்தருடைய கிருபை நினைக்கும் பொழுது நம்முடைய உள்ளத்திலிருந்து நன்றி பெருகி வர வேண்டும். காலை வேளையில் நாம் சேர்ந்து தேவனை மயப்படுத்தி ஒரு பாடலை பாடல. 430வது பாடல் ஆராதனை கீதத்தில் நன்றியால் என்னுள்ளம் நிறைந்திடுது, நீ செய்த நன்மைகள் நினைக்கையிலே. இம்மட்டும் காத்து போஷித்து நடத்தி இம்மானுவேலராய் உடன் இருக்கிறீரே என்று சொல்லி கர்த்தரை பாடி மயப்படுத்தும். நன்றியால் என்னுள்ளம் நிறைந்திடுதே, நீ செய்த நன்மைகள் நினைக்கையிலே. நன்றியால் என்னுள்ளம் நிறைந்திடுதே, நீ செய்த நன்மைகள் நினைக்கையிலே. மட்டும் காத்து போஷித்து நடத்தி இம்மானுவேலராய் உடன் இருந்தீர். மட்டும் காத்து போஷித்து நடத்தி இம்மானுவேலராய் உடன் இருந்து பாடுவோம் போற்றுவோம். பாதுகாத்த நல்தயவை துதிப்போம் புகழுவோம். நடத்தி வந்த கிருபைகளை பாடுவோம். அனைத்தையுமே அலங்கரித்து கேளாத ஐஸ்வர்யம் கனமும் எல்லாம் நான் தேடும் முன்பே தந்தவரே. வெட்கத்தின் பாதைகள் அனைத்தையுமே புகழ்ச்சியாலே அலங்கரித்து எனக்காய் நீர் வைத்த எல்லாமுமே ஏற்ற நேரத்தில் தந்து எனக்காய் நீர் வைத்த எல்லாமுமே ஏற்ற நேரத்தில் பாடுவோம் போற்றுவோம். பாதுகாத்த நல்தயவை துதிப்போம் புகழுவோம். வந்த கிருபைதனை பாடுவோம் போற்றுவோம். பாதுகாத்த நல்தயவை துதிப்போம் புகழுவோம். நடத்தி வந்த கிருபைதனை எண்ணத்தில் தோன்றாத நன்மைகளும் என்னையும் தொடர்ந்திட செய்தவரே. எட்டாத உயரத்தில் நிறுத்தி வைத்து எந்த நிலையை மாற்றி ஆமென். எண்ணத்தில் தோன்றாத நன்மைகளும் என்னையும் தொடர்ந்திட செய்தவரே. எட்டாத உயரத்தில் நிறுத்தி வைத்து எந்த நிலையை மாற்றினீரே. ராஜாக்களோடு அமர செய்து உயர எழுப்பி பறக்க வைத்து பாடுவோம் போற்றுவோம். பாதுகாத்தாரா? பாதுகாத்த நல்லயவை புகழுவோம். நடத்தி வந்த கிருபைகளை பாடுவோம்
நன்றியால் என்னுள்ளம் நிறைந்திடுதே, நீ செய்த நன்மைகள் நினைக்கையிலே. எத்தனை பேருக்கு உண்மையா நன்றி உள்ளம் நிறைந்திடுதே, நீ செய்த நன்மைகள் நினைக்கையிலே. இம்மட்டும் காத்து போஷித்து நடத்தி இம்மானுவேலராயுடன் இருந்தார், போஷித்து நடத்தி அவரையே பாடுவோம் போற்றுவோம். பாதுகாத்த நல்லவை துதிப்போம் புகழ்வோம், நடத்தி வந்த கிருபைகளை பாடுவோம் போற்றுவோம். பாதுகாத்த நல்லவை துதிப்போம் புகழ்வோம், நடத்தி வந்த. எத்தனை பேர் சொல்றீங்க? கேளாத ஐஸ்வர்யம் கனமும் எல்லாம் நான் தேடும் முன்பே தந்தவரே, வெட்கத்தின் பாதைகள் புகழ்ச்சியா மாத்துவாருன்னு நம்பினா பாடுங்க. ஓ, கேளாத ஐஸ்வர்யம் அவருடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடும் பொழுது மற்றவைகளை நமக்கு கூட கொடுக்கிறவர். அலங்கரித்தி எனக்காய் நீ வைத்த எல்லாமுமே, சொல்லுங்க, ஏற்ற வேலை தருவாரா? சொல்லுங்க, எனக்காய் நீ வைத்த எல்லாமுமே ஏற்ற வேலை தருவார்னா பாடுங்க. பாடுவோம் போற்றுவோம், பாதுகாத்த நல்லவை துதிப்போம் புகழுவோம், நடத்தி வந்த கிருபைகளை பாடுவோம் போற்றுவோம். பாதுகாத்த நல்லவை துதிப்போம் புகழுவோம், இன்னொரு தரிசனம் பாடுவோம் பாடுவோம் போற்றுவோம். பாதுகாத்த நல்லவை துதிப்போம் புகழுவோம், நடத்தி வந்த கிருபைகளை. அல்லேலூயா, ஆமென். எத்தனை பேர் ஹல்லேலூயா உண்மையா பாடுறீங்க? அல்லேலூயா. நம்முடைய ஆண்டவர் நம்முடைய நாவிலே சொல் பிறவாதற்கு முன்பாகவே அதை அறிந்திருக்கிற ஆண்டவராக இருக்கிறார். ஆமென். நம்முடைய நினைவுகளை தூரத்திலிருந்தே அறிந்திருக்கிறாராம். எத்தனை பேர் நம்புறீங்க? ஆமா, என் விருப்பத்தை அறிந்திருக்கிறார், என் நினைவுகளை அறிந்திருக்கிறார், என் வாஞ்சைகளை அறிந்திருக்கிறார், என் உணர்வுகளை அறிந்திருக்கிறார். அல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா. அவருக்கு மறைவானது ஒன்றுமே இல்லை. ஆமென். அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆமென். ஸ்தோத்திரம். உயர்த்தி இருக்கிறார் நிச்சயமாகவே ஏற்ற வேளையில். ஆமென். அல்லேலூயா. நமக்கென்று முன்குறித்து எல்லாவற்றையும் நிறைவேற்ற போதுமான தேவனாக இருக்கிறார். நாம் சேர்ந்து இன்னொரு பாடலை கூட பாடி மகிமைப்படுத்துவோம். ஆமென். அவரை விவரிக்க ஆமென். அல்லேலூயா. வார்த்தைகள் போதாது, நாவுகள் போதாது. இந்த காலை வேளையில் முழு இருதயத்தோடு கூட நாம் அவரை மகிமைப்படுத்தி பாடுவோம். 416வது பாடல். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஆயிரம் ஆயிரம் பாடல்களால் அதிசயநாதனை துதித்திடுவேன், ஆனந்த கீதங்கள் பாடிடுவேன். அதிசயநாதனை துதித்திடுவேன்,
தூதர் சேனையெல்லாம் வாழ்த்துகின்ற பரிசுத்தரே, மகிமை விட்டு மானிடனாய் வந்தவரே, வானதூதர் சேனையெல்லாம் வாழ்த்துகின்ற பரிசுத்தரே, வானமகிமை விட்டு மானிடனாய் வந்தவரே, வானிலும் பூவிலும் என் ஆசை நீரே, வாழ்த்து என்றும் திருநாமம் துதித்திடுவே, வானிலும் பூவிலும் என் ஆசை நீரே, என்றும் திருநாமம் துதித்திடுவே. நல்லவர் இயேசு வல்லவர், அவர் என்றென்றும் போதுமானவர். நல்லவர் இயேசு வல்லவர், அவர் என்றென்றும் போதுமானவர். நாள்தோறும் என் பாரம் சுமக்கின்றவர், நன்றியால் வணங்கிடுவே. நாள்தோறும் என் பாரம் சுமக்கின்றவர், நன்றியால் வணங்கிடுவே. ஆயிரம் ஆயிரம் பாடல்களா இஸ்ரவேலின் துதிகளில் வாசம் செய்யும் தூய தேவனே, நம் ஜனத்தின் இரட்சகராய் வருபவரே, இஸ்ரவேலின் துதிகளில் வாசம் செய்யும் தூய தேவனே, இக்கட்டில் நம் ஜனங்கள் இரட்சகராய் வருபவரே, செங்கடலோ சேனைகளோ எதிரே வந்தாலும் சோர்ந்திடாமல் காலவேளை கைத்தட்டி, செங்கடலோ எதிரே வந்தாலும் சோர்ந்திடாமல் கைத்தட்டி பாடி கர்த்தர் நல்லவர் சொல்லுவோம். நல்லவர் இயேசு வல்லவர், அவர் போதுமானவர். நல்லவர் இயேசு வல்லவர், அவர் என்றென்றும் போதுமானவர். நாள்தோறும் என் பாரம் சுமக்கின்றவர், நன்றியால் வணங்கிடுவே. நாள்தோறும் என் பாரம் சுமக்கின்றவர், நன்றியால் வணங்கிடுவே. ஆயிரம் ஆயிரம் பாடல்களா ஆழின் அலைகள் போல சோதனைகள் பெருகினாலும், அக்கினியின் சோதனையில் என் உள்ளம் தளர்ந்தாலும். சொல்ல முடியுமா? ஆழியின் அலைகள் போல, ஆழியின் அலை போல சோதனைகள் பெருகினாலும், அக்கினியின் சோதனையில் என் உள்ளம் தளர்ந்தாலும், தாயை போல் கரங்களில் தாங்கி என்னை நீ நடத்தி ஆற்றிய கிருபை காய்ச்சி, தாயை போல தாயை போல் தாங்கி என்னை நீ நடத்தி ஆற்றிய கிருபை காய்ச்சி. சொல்லுங்க, தாயை போல, தாயை போல் கரங்களில் தாங்கி நடத்தினாரா? ஏற்றி சுமந்தாரா? தாயை போல் பாரம் சுமக்கின்றவர், நன்றியால் வணங்கிடுவே. நாள்தோறும் என் பாரம் சுமக்கின்றவர், நன்றியால் வணங்கிடுவே. ஆயிரம் ஆயிரம் பாடல்களா அதிசயநாதனை துதித்திடுவே, ஆனந்த கீதம் பாடிடுவே, ஆனந்த கீதம் ஆயிரம் பாடல்களா அதிசயநாதனை துதித்திடுவே, ஆனந்த கீதம் பாடிடுவே, ஆனந்த கீதம் பாடிடுவே. ஆயிரம் ஆயிரம் பாடல்களா நல்லவர் இயேசு வல்லவர், அவர் என்றென்றும் போதுமானவர்.
ஹல்லேலூயா. ஏன் சோர்வு அப்படின்னு சொன்னா, நம்முடைய பாரத்தெல்லாம் நம்ம அவர் மேலே இறக்கி வைக்காம, அவர் பாதத்தில் வைக்காம நம்மளே சுமந்து கொண்டிருக்கிறோம். அதனால தான் நம்மளால் நடக்க முடியல, ஓட முடியல, விசுவாசிக்க முடியல, நம்ப முடியல, சுதந்திரிக்க முடியல. ஆமென். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாருமே இடத்துல வாருங்கள். ஹல்லேலூயா. நான் உங்களுக்கு இளைப்பாறுதலை தருவேன், நான் உங்களுக்கு விடுதலை தருவேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இஸ்ரேல் ஜனங்களுக்கு எப்பெல்லாம் இக்கட்டான சூழ்நிலை வந்துச்சோ, போக வழி தெரியாம, என்ன செய்வேன்னு தெரியாம இருந்தாங்களோ, அந்த நேரத்தில் ஆண்டவரே இறங்கி வந்தார். ஹல்லேலூயா சொல்லலாமா? எத்தனை பேர் நம்புறீங்க? நமக்கும் உதவி செய்ய அவர் ஓடோடி வருகிறவர், கூப்பிடும் பொழுதெல்லாம் தப்பு வைக்க வருகிறவராக இருக்கிறார், விடுவிக்க வல்லவராக இருக்கிறார். ஆமென். என் பக்கத்திலே இருங்கப்பா அப்படின்னு சொன்னா நிச்சயமா இருப்பார். எத்தனை பேர் நம்புறீங்க? அல்லேலூயா, ஆமென். நான் எப்பொழுதும் அவரை எனக்கு முன்பாக வைத்திருப்பேன், அவர் என் வலது பாசத்தில் இருக்கிறபடி நான் அசைக்கப்படுவதில்லை. ஹல்லேலூயா. அவருக்கே மகிமை உண்டாவதாக. ஆமென், ஆமென். அந்த நம்பிக்கையோடு தான் நம்ம நடக்க வேண்டும். எந்த நம்பிக்கை? என் ஆண்டவர் என்னோடு இருக்கிறார், என் ஆண்டவர் எனக்கு முன்பாக செல்லுகிறார். அல்லேலூயா, ஆமென். முன்னும் பின்னும் அவருடைய சமூகம் என்னை காக்கிறது. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அந்த உறுதி, அந்த நிச்சயம், அந்த நம்பிக்கை இருக்கும் என்று சொன்னால், அல்லேலூயா, நாம் சோர்ந்து போகவே மாட்டோம். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. இன்னொரு பாடலுக்குள்ள போகலாம். 297வது பாடல். ஆமென். எஃப் மைனர், எஃப் ஷார்ப் மைனர், 297 ஆராதனை கீதத்தில், ராஜாதி ராஜாவாம் கர்த்தாதி கர்த்தராம் என் நேசர் என்னோடு உண்டு, சத்திய வார்த்தைகள் என்னுள் இருப்பதால் விசுவாசம் என்னில் உண்டு. ராஜாதி ராஜாவாம் கர்த்தாதி கர்த்தராம் என் நேசர் என்னோடு உண்டு, சத்திய வார்த்தைகள் என்னுள்ளே இருப்பதால் விசுவாசம் என்னில் உண்டு. ராஜாதி ராஜாதி ராஜாவாம் கர்த்தாதி கர்த்தராம் என் நேசர் என்னோடு உண்டு, சத்திய வார்த்தைகள் என்னுள்ளே இருப்பதால் விசுவாசம் என்னில் உண்டு. உம்மை ஆராதிப்போம், ஆர்ப்பரிப்போம், கர்த்தரின் நாமத்தை உயர்த்திடுவோம். உம்மை ஆராதிப்போம், ஆர்ப்பரிப்போம், கர்த்தரின் நாமத்தை உயர்த்திடுவோம். ராஜாதி ராஜாவாம் கர்த்தாதி கர்த்தராம் என் நேசர் என்னோடு, சத்திய வார்த்தைகள் என்னுள்ளே இருப்பதால் விசுவாசம் என்னில் உண்டு. கால்கள் இடறிய பள்ளத்தில் விழுந்தேனே, தூக்கி எடுத்தீரையா. உலகமே வெறுக்கையில் பக்கத்தில் இருந்த என்னை தாங்கிக் கொண்டீரையா. கால்கள் இடறிய பள்ளத்தில் விழுந்தேனே, தூக்கி எடுத்தீரையா. உலகமே வெறுக்கையில் பக்கத்தில் இருந்த என்னை தாங்கிக் கொண்டீரையா. தள்ளப்பட்ட கல்லாயிருந்த என்னை மூளைக்கு மாற்றுவார், தள்ளப்பட்ட கல்லா. விசுவாசத்தோடும் உம்மை ஆராதிப்போம், ஆர்ப்பரிப்போம், கர்த்தரின் நாமத்தை உயர்த்திடுவோம். உம்மை ஆராதிப்போம், ஆர்ப்பரிப்போம், கர்த்தரின் நாமத்தை உயர்த்திடுவோம். ராஜாதி ராஜாவாம் கர்த்தாதி கர்த்தராம் என் நேசர் என்னோடு, சத்திய வார்த்தைகள் என்னுள்ளே இருப்பதால் விசுவாசம் என்னில் உண்டு. ராஜாதி ராஜாதி ராஜாவா, அவரே ராஜரிக பண்ணுகிறவர், அவரே சகலவற்றையும் சிருஷ்டித்தவர், படைத்தவர். சிங்கங்கள் சூழ்ந்து என்னை விழுங்க நினைக்கையில் கிருபையாய் காத்தீரையா. சத்துருக்கள் முன்பாக
பந்தியில் உட்கார உயர்த்தி வைத்தீரையா. செய்ய வல்லவரா? சிங்கங்கள் சூழ்ந்தனை விழுங்க நினைக்கையில் நிச்சயமாய் காப்பா. ஓ பந்தியில் உட்கார வைத்தீரையா. நானே உன் தேவனாய் இருப்பேன் என்று. நான் உன்னோடு இருப்பேன். ஓ நானே உன்னை விட்டு விலகுவதில்லை, கைவிடுவதில்லை சொன்னாரே. நானே உன் தேவனாய் இருப்பேன். அம்மே உன் கூட இருப்பேன் சொன்னாரா? உன்னோடு இருப்பேன் என்று சொன்னாரா? வாக்கு உரைத்து சொல்லுங்க. ஆராதிப்பேன், ஆராதிப்பேன், ஆர்ப்பரிப்பேன் கர்த்தரின் நாமத்தை உயர்த்தி சொல்லுவோம். ஆராதிப்போம், ஆராதிப்போம் சபையா. உம்மை ஆராதிப்போம், ஆர்ப்பரிப்போம் கர்த்தரின் நாமத்தை உயர்த்தி சொல்லுங்க. ஆண்டவர் நாமத்தை, அவருடைய நாமத்தை உயர்த்தி ராஜாதி ராஜாதி ராஜாவா சத்திய வார்த்தைகள் என்னுள்ளிருப்பதால் விசுவாசம் என்னில் உண்டு. ஓ ராஜாதி ராஜாவாம் கர்த்தாதி கர்த்தராம் என் நேசர் என்னோடு. சத்திய வார்த்தைகள் என்னுள்ளிருப்பதால் விசுவாசம் என்னில் உண்டு. உம்மை ஆராதிப்போம், உம்மை ஆராதிப்போம், ஆர்ப்பரிப்போம் கர்த்தரின் நாமத்தை. ஆமென். அவரை உயர்த்துகிற, அவரை பிரஸ்தாபப்படுத்துகிற எந்த ஸ்தானத்திலும் வந்து ஆசீர்வதிப்பார். பாரங்களை மறந்து, கவலைகளை மறந்து, அவமானங்களை எண்ணாம அவர் சிலுவை சுமந்தது போல ஆமென் நிந்தைகளை மறந்து ஆமென் கர்த்தரை உயர்த்துவோம். இந்த காலை வேளையில ஆராதிப்போம், ஆர்ப்பரிப்போம் கர்த்தரின் நாமத்தை உயர்த்திடுவோம். உம்மை ஆராதிப்போம், ஆர்ப்பரிப்போம். முழங்கால் படியிட்டு உம்மை ஆராதிப்போம், ஆர்ப்பரிப்போம் கர்த்தரின் நாமத்தை உயர்த்திடுவோம். உம்மை ஆராதிப்போம், துதிப்போம் இயேசுவை துதிப்போம். நம்மில் தரிசனம் வைத்தார் துதிப்போம். துவங்கின இயேசுவை துதிப்போம், அதை நிறைவேற்றி முடிப்பார். துதிப்போம் இயேசு, இயேசுவையே நம்மில் தரிசனம் வைத்தவரை, நம்முடைய பயணத்தை துவக்கியவரை இயேசுவை துதிப்போம், அதை நிறைவேற்றி முடிப்பார். நிச்சயத்தோடு சொல்லுங்க. துதிப்போம் இயேசுவை துதிப்போம். ஆவியில நிரம்பி முழு இதயத்தோடு அவரை துதிப்போம். நிறைவேற்ற வல்லவரை, வார்த்தை திட்டங்களை நிறைவேற்ற வல்லவரை, வார்த்தை நிறைவேற்ற வல்லவரை. ஆமென். ஹல்லேலூயா. வார்த்தை உண்மையுள்ளவரை ஸ்தோத்திரம் பண்ணி ஆமென் தரிசனத்தை நிறைவேற்ற வல்லவர். நம்பிக்கையோடு ஏசப்பா, ஏசப்பா அவரை துதிப்போம், அவரை மகிமைப்படுத்துவோம், அவரை ஸ்தோத்தரிப்போம், அவரை ஆராதிப்போம், அவரை மகிமைப்படுத்துவோம். துவக்கியவர் முடிக்க வல்லவர். ஆமென். ஹல்லேலூயா. நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் நான் உன்னை விட்டு விலகுவதுமில்லை, கைவிடுவதுமில்லை என்று சொன்னவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மலைகள் விலகும், பர்வதங்கள் நிலை பெயரும், ஆனா அவர் மட்டும் விலகவே மாட்டார். ஆமென். ஹல்லேலூயா. அவருடைய வார்த்தைகள் மாறுவதில்லை, அவருடைய தரிசனம் மாறுவதில்லை, அவருடைய கிருபை விலகுவதில்லை, அவருடைய உண்மை மாறுவதில்லை. சந்தோ ரௌதா ரபாதாரி கதரரரா ரியா மனாந்தரௌதரா செந்தரே வரதுரவரி அங்கரரவர. ஓஹோ ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்முடைய நம்பிக்கை அவர்தான். இத்தனை பேரை நான் அவரை தான் நம்புறேன். சூழ்நிலையை நான் நம்ப மாட்டேன். ஆமென். ஹல்லேலூயா. எதிராய் வருகிற வார்த்தைகளை நான் நம்பும் போதில்லை.
கர்த்தர் எனக்கு சொன்னதை மாத்திரமே நான் நம்புவேன். கர்த்தர் என்னோடு பேசினதை நான் நம்புவேன். கர்த்தர் எனக்கு வெளிப்படுத்தினதை நான் நம்புவேன். ஆமென். அல்லேலூயா. என்னோடு இருக்கிற ஆண்டவரை நான் நம்புவேன். ஓ அல்லேலூயா, 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 அல்லேலூயா. 10 பேர் சூழ்நிலைகளை பார்த்து சொன்னாங்க, ரொம்ப பயங்கரமானவங்க. அந்த தேசத்தில் இருக்கவங்களாம் ராட்சதர்கள், நம்மளால ஒன்றுமே செய்ய முடியாதுன்னு சோர்ந்து போனாங்க. அநேகரை மனமழிவாக்கினாங்க. ஆனால் 2 பேர் மாத்திரம் ஆமென் தருவேன் என்று சொன்னவர் எளிதாய் அவர்களை சுதந்திரிக்க, எளிதாய் அவர்களை மேற்கொள்ள, எளிதாய் அவர்களை அதை சுதந்திரிக்க, அதை நாம் எளிதாய் சுதந்திரிப்போம் என்று சொன்னார்களே. எத்தனை பேர் அவருடைய வார்த்தையை நம்புறீங்க? எத்தனை பேர் அவருடைய வார்த்தையை விசுவாசிக்கிறீங்க? அவருடைய வார்த்தைகள் கீழே விழுவதில்லை. அவருடைய வார்த்தைகள் ஒரு நாளும் மாறுவதில்லை. ஓ, ஏற்ற காலம் வரும் பொழுது ஆமென் அல்லேலூயா ஸ்தோத்திரம், அதுக்கு தயை செய்யும் காலம் வரும் பொழுது ஆமென் நிச்சயமாகவே கர்த்தர் ஆசீர்வதிக்க போதுமானவராய் இருக்கிறார். ஓ அல்லேலூயா. குறித்த காலத்திற்கு என்னில் தரிசனம் வைத்தவரே, குறித்த காலத்திற்கு என்னில் தரிசனம் வைத்தவரே, அது முடிவிலே விளங்கும் பொய் சொல்லாது, அதில் தாமதம் இல்லை என்றீ, அது முடிவிலே விளங்கும் பொய் சொல்லாது, அதில் தாமதம் இல்லை என்றீ, துதிப்போம் இயேசுவை துதிப்போம். அல்லேலூயா. துதிப்போம் துவங்கின இயேசுவை துதிப்போம், நிறைவேற்றி முடிப்பார். துதிப்போம் முழு இதயத்தோடு, முழு மனதோடு. அல்லேலூயா. நம்பத்தக்கவர் நீர் ஒருவர் தானே, உண்மையுள்ளவர் நீர் ஒருவர் தானே, நம்பத்தக்கவர் நீர் ஒருவர் தானே, உண்மையுள்ளவர் நீர் ஒருவர் தானே, பொய் சொல்லிட மனிதனல்ல, மனம் மாறிட மனு புத்திரனல்ல, பொய் சொல்லிட மனிதனல்ல, மனம் மாறிட புத்திரனல்ல, நீ செய்வதை தடுப்பவன் யாரும் இல்லை, நீங்க செய்வதை தடுப்பவன் யாரும். சொல்லுங்க, நீர் செய்வதை தடுப்பவன் எனக்கென முன் குறித்த எதையும் நீர் நிச்சயமாய் செய்வீர். எல் ஷடாய் தெய்வமே. சொல்லுங்க, சர்வ வல்லவரே உம்மை உயர்த்துகிறோம். தேவனே பெருக செய்ய வல்லவரா, என்னை பெருக செய்பவர் எல் ஷடாய், எல் ஷடாய் தெய்வமே. அவரால் செய்ய முடியாத அதிசயமான காரியங்கள் ஒன்றுமில்லை. உலர்ந்தவைகளை துளிர்க்க பண்ணுகிறவர்,
ஒன்றுமில்லாதவைகளிலிருந்து உருவாக்குகிறவர், ஆபிரகாமுக்கு செய்தவர். ஆமென், ஹல்லேலூயா. நமக்கு செய்ய வல்லவர். விசுவாசிக்கிறவர் கரங்களை தட்டி ஹல்லேலூயா. தெய்வமே சந்தரரரா ஓரமதததனா இபதகதா சந்தரரரா ஓரஹந்தரரரா மமரதரரா இரசந்தரரரா திவாதியந்தரரா மமரபடப கரங்களை தட்டி ஸ்தோத்திரம் பண்ணி நன்றி சொல்லி ஆமென், ஹல்லேலூயா. விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் ஆகும். ஆமென், ஹல்லேலூயா. ராமரா சந்தரரா அற்புதம் உண்டாகும். ஓ அதிசயம் நீ விசுவாசித்ததனாலே. ஆமென். உன் விசுவாசமே உன்னை ரட்சிக்கும். உன் விசுவாசமே உன்னை பெருக செய்யும். உன் விசுவாசமே உன்னை நீதிமானாக்கும். ஓ ஹல்லேலூயா. அவர் வார்த்தையின் மேல விசுவாசம், அவருடைய வல்லமையின் மேல விசுவாசம், அவருடைய நாமத்தின் மேல விசுவாசம். ஓ ராதரியாதர வஷத ரிவரந்தர ரியாக்கரதோ ரியாக்கரதோ ரிஹல்லனமோ ரபதியந்தரதோ ஷதலயந்தியந்தர ரிகரதர. ஆமென், 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 ஆமென். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. சத்துரு யாரை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றி திரிகிறான். ஆமென், ஹல்லேலூயா. நம்மை சோர்ந்து போக பண்ணவே அவன் ஆமென், ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம் எத்தனைக்கிறான். என்ன செஞ்சா எதை அனுமதிச்சா சோர்ந்து போகும் என்பதுதான் அவனுடைய தந்திரமாய் திட்டமாய் இருக்கிறது. ஆமென், ஹல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள். ஆமென், ஹல்லேலூயா. சந்தோஷமாயிருங்கள் என்று மறுபடியும் சொல்லுகிறேன். அல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாவற்றிலும் ஸ்தோத்திரம் பண்ணுங்கள். ஸ்தோத்திரம் செய்தலே தகும் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறது வேதம். அதை மறக்கிறோம், அதை செய்ய தவறுகிறோம். ஆகவேனால்தான் சோர்வுகள் நம்மை ஆட்கொள்கிறது, பலவீனம் நம்மை மேற்கொள்கிறது, பிரச்சனைகள் நம்மை அல்லேலூயா ஸ்தோத்திரம் பெரிதாக தெரிகிறது. நாம் கர்த்தரை பாடும் பொழுது, கர்த்தரை ஆராதிக்கும் பொழுது, கர்த்தரை ஸ்தோத்தரிக்கும் பொழுது, கர்த்தரை துதிக்கும் பொழுது, அவரே நினைவாய் இருக்கும் பொழுது இவைகள் ஒன்றும் நம்மை சேதப்படுத்த மாட்டாது. அல்லேலூயா. எளிமை நிற்கலாமா தேவ சமூகத்தில்? இமேஜ் சத்துரு சிரிக்கையில் அல்லேலூயா, ஏளனம் செய்கையில் அல்லே. நம்ம பண்ண வேண்டியதெல்லாம் சத்துரு சிரிக்கையில். நீ தோத்துட்ட, உன் வாழ்க்கை முடிஞ்சிச்சுன்னு சொல்லும் போதெல்லாம் அல்லேலூயா. என் எதிரி பெருக பெருக என் பந்தி அளவும் பெருகும். நான் துதித்து பாடும்போது சிறைச்சாலை கதவும் திறக்கும். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. என் உயர்விலும் என் தாழ்விலும் என் ஆத்துமா பாடும். பாட முடியுமா? இந்த காலவேளை பாட முடிகிறதா? சந்தரபகதனா. சோர்ந்து போய் வந்திருக்கிறீங்களா? ஆனா கர்த்தரை துதித்து பாருங்க. என் உயர்விலும் தாழ்விலும் தோல்வியோடு வந்திருக்கிறீங்க, நிந்தை சுமந்து வந்திருக்கிறீங்க. ஆனா இந்த காலவேளை கர்த்தரை பாடும் பொழுது அவைகள் நீங்கும். ராதனா பகதரா சதரரா. காலையும் மாலையும் அல்லேலூயா, நான் விடும் சுவாசமே
அனுபவமா மாறட்டும். காலையும் மாலையும் அல்லேலூயா, நான் விடும் சுவாசமே அல்லேலூயா, நான் சோர்ந்து போகும்போது என் பலனாக மாறும், நான் சொற்களற்ற நேரம் பாவம் பாடும். சொல்லுங்க, நான் சோர்ந்து போகும், நான் சோர்ந்து போகும்போது என் பலனாக மாறும். நான் சொற்களற்ற நேரம் என் ஆத்துமாவும் பாடும். அல்லேலூயா, அல்லேலூயா, என்ன நடந்தாலும் அல்லேலூயா. யார் கைவிட்டாலும் அல்லேலூயா. அல்லேலூயா, அதுவே நம்முடைய பலன். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு விஷயம் கூட, என் உயர்விலும் என் உயர்விலும் என் தாழ்விலும் என் ஆத்துமா பாடும். ஒரு தீர்மானம் எடுப்போம். ஓ, என்ன சூழ்நிலையா இருந்தாலும் சோர்ந்து போக மாட்டேன். அவரை துதிக்க மாத்திரம் தான் செய்வேன். எல்லா ஞாபகங்களும் சொல்றேன். என் உயர்விலும் என் உயர்விலும் என் தாழ்விலும் சத்தம் உயரட்டும். என் ஆத்துமா பாடும். குரலை உயர்த்தி சொல்லுவோம். இன்னும் நிறைய பேரால பாட முடியல. உயர்வில் சொல்லுங்க. என் உயர்விலும் என் தாழ்விலும் என் ஆத்துமா பாடும். அல்லேலூயா, இன்னும் ஒன் லாஸ்ட் டைம். என் உயர்விலும் என் முழு இருதயத்திலிருந்து சொல்லுங்க. என் தாழ்விலும் என் ஆத்துமா பாடும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஹalleluya, Hallelujah, hallelujah, மகிமை ஆலயத்தை நிரப்பித்திருக்கிறது. ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. ஒரு உண்மையான அர்ப்பணிப்போடு இந்த ஆராதனை நிறைவு செய்வோம். ஆமென். அத்திமரம் துளிர்விடாமல் போனாலும், திராட்சை செடி முதலற்று போனாலும், பலன் கொடாமல் போனாலும், மந்தையிலே மாடுகள் இன்றி போனாலும், தொழுவத்திலே ஆடுகள் இன்றி போனாலும், நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருப்பேன் என்ற ஒரு தீர்மானத்தோடு
ஆமென். என்னை அழைத்தவர் உண்மையுள்ளவராக இருக்கிறபடினா ஆமென். அல்லேலூயா. நான் அவருக்குள் மகிழ்ச்சியாக இருப்பேன். வெறும் வார்த்தைகளால் சொல்ல வேண்டாம். நம்முடைய உணர்வுகள் அதை வெளிப்படுத்திட்டோம், நம்முடைய கிரியைகள் அதை வெளிப்படுத்திட்டோம். உள்ளத்தின் நிறைவினால் நம்முடைய உதடுகள் பேசட்டும், நம்முடைய வாய் பேசட்டும். அல்லேலூயா. கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாக இருப்பேன், எப்பொழுதும் சந்தோஷமாக இருப்பேன் என்ற ஒரு தீர்மானத்தை எடுப்போம். கர்த்தர் நம்மை நிச்சயமாய் நடத்தி செல்வார். ஏற்பட்ட ஒருவர் மீதியான பகுதி ஆசீர்வதிக்கும்படியாக நன்றி சொல்லி ஒரு சோப்பானாங்க. நீ என்னால் மறக்கப்படுவதில்லை என்று சொல்லி இருக்கிறபடியால் உமக்கு ஸ்தோத்திரம். ஆமேன் ஆமேன். காணிக்க பகுதிக்காக செபிக்கிறோம். அல்லேலூயா. சாட்சி பகுதிக்காக செபிக்கிறோம். உம்முடைய சமூகத்தில் ஆண்டவரே நீர் எங்களை கொண்டு வந்ததே ஒரு பெரிய சாட்சி அப்பா. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆமேன் ஆமேன் ஆமேன். எப்போ என்ன நடக்குதுன்னே இந்த உலகத்தை தெரிந்து கொள்ள முடியல. ஆனாலும் என் தெய்வம் உம்மை ஆராதிக்கும்படியாக ஆமேன் நீர் கொண்டு வந்திருக்கிற தயவுக்காக மனதார உமக்கு நன்றி கூறுகிறோம். ஆமேன் ஆமேன். ஸ்தோத்திரம். கேட்கிற எவனும் பெற்றுக்கொள்கிறான் என்று சொல்லியிருக்கிறீங்களே, அப்படியாக ஆண்டவரே ஆமேன் இருதயத்தை ஆராய்ந்து அறிகிறவர் கேட்கிறவர்களுக்கு கொடுத்து அனுப்புங்கப்பா. ஆமேன். ஆசீர்வதித்து அனுப்புங்கப்பா. தொடர்ந்து ஆண்டவரே ஆரம்பம் முதல் முடிவு வரைக்கும் தேவனுடைய ஆளுகை இந்த இடத்துல இருப்பதற்காக உமக்கு நன்றி. ஆமேன் ஆமேன். விசுவாசித்தவர்களாய் உமக்கு நன்றி கூறுகிறோம். ஆமேன் ஆமேன். துதி கன மகிமை எல்லாம் ஒருவருக்கு மாத்திரமே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் விலையேற பெற்ற இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. பக்கம் 1089. ஆகாய் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் முழுவதையும் மாறி மாறி வாசிக்கலாம். பழைய ஏற்பாடு பக்கம் 1089. ராஜாவாகிய தரியு அரசாண்ட 2ஆம் வருஷம் 6ஆம் மாதம் 1ஆம் தேதியிலே கர்த்தருடைய வார்த்தை ஆகாய் என்னும் தீர்க்கதரிசியின் மூலமாய் செயல்தியேலின் குமாரனாகிய செருபாபேல் என்னும் யூதாவின் தலைவனுக்கும் யோத்சதாக்கின் குமாரனாகிய யோசுவா என்னும் பிரதான ஆசாரியனுக்கும் உண்டாகி அவர் சொன்னது என்னவென்றால், இந்த ஜனங்கள் கர்த்தருடைய ஆலயத்தை கட்டுகிறதற்கு ஏற்ற காலம் என்ன வரவில்லை என்கிறார்கள் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். ஆனாலும் ஆகாய் என்னும் தீர்க்கதரிசியின் மூலமாய் கர்த்தருடைய வார்த்தை உண்டாகி அவர் சொல்லுகிறார், இந்த வீடு பாழாய் கிடக்கும் போது நீங்கள் மச்சு பரப்பட்ட உங்கள் வீடுகளில் குடியிருக்கும்படியான காலம் இதுவோ? இப்போதும் சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார், உங்கள் வழிகளை சிந்தித்து பாருங்கள். நீங்கள் திரளாய் விதைத்தும் கொஞ்சமாய் அறுத்து கொண்டு வருகிறீர்கள். நீங்கள் புசித்தும் திருப்தியாகவில்லை, குடித்தும் பரிபூர்ணம் அடையவில்லை. நீங்கள் வஸ்திரம் உடுத்தியும் ஒருவனுக்கும் குளிர் விடவில்லை. கூலியை சம்பாதிக்கிறவன் பொத்தலான பையிலே போடுகிறவனாய் அதை சம்பாதிக்கிறான். உங்கள் வழிகளை சிந்தித்து பாருங்கள் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். நீங்கள் மலையின் மேல் ஏறிப்போய் மரங்களை வெட்டி கொண்டு வந்து ஆலயத்தை கட்டுங்கள். அதன் பேரில் நான் பிரியமாய் இருப்பேன். அதனால் என் மகிமை விளங்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அதிகமாய் வரும் என்று நீங்கள் எதிர்பார்த்திருந்தும் இதோ கொஞ்சம் கிடைத்தது. நீங்கள் அறுத்து வீட்டுக்கு கொண்டு வந்தும் நான் அதை ஊதி போடுகிறேன். எது நிமித்தமென்றால், என் வீடு பாழாய் கிடக்கும்போது நீங்கள் எல்லாரும் அவனவன் தன் வீட்டிற்கு ஓடி போகிறீர்களே, இது நிமித்தமே என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். ஆதலால் உங்கள் மேல் இருக்கிற வானம் பனியை பெய்யாமலும் பூமி பலனை கொடாமலும் போயிற்று. நான் நிலத்தின் மேலும் மலைகளின் மேலும் தானியத்தின் மேலும் புது திராட்சரசத்தின் மேலும் எண்ணெயின் மேலும் பூமியில் விளைகிற எல்லாவற்றின் மேலும் மனுஷரின் மேலும் மிருகங்களின் மேலும் கைப்பாடு அனைத்தின் மேலும் வறட்சியை வருவித்தேன் என்றார். அப்பொழுது செயல்தியேலின் குமாரனாகிய செருபாபேலும் யோத்சதாக்கின் குமாரனாகிய யோசுவா என்னும் பிரதான ஆசாரியனும் ஜனத்தில் மீதியான அனைவரும் தங்கள் தேவனாகிய கர்த்தருடைய சத்தத்துக்கும் தங்கள் தேவனாகிய கர்த்தர் அனுப்பின ஆகாய் என்னும் தீர்க்கதரிசியினுடைய வார்த்தைகளுக்கும் செவி கொடுத்தார்கள். ஜனங்கள் கர்த்தருக்கு முன்பாக பயந்திருந்தார்கள். அப்பொழுது கர்த்தருடைய தூதனாகிய ஆகாய், கர்த்தர்
தூதனுப்பிய வார்த்தைகளின்படி ஜனங்களை நோக்கி, நான் உங்களோடே இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்றான். பின்பு கர்த்தர் சேல்தியேலின் குமாரனாகிய செருபாபேல் என்னும் யூதாவின் தலைவனுடைய ஆவியையும் யோசதாக்கின் குமாரனாகிய யோசுவா என்னும் பிரதான ஆசாரியனுடைய ஆவியையும் ஜனத்தில் மீதியான எல்லாருடைய ஆவியையும் எழுப்பினார். அவர்கள் வந்து தங்கள் தேவனாகிய சேனைகளுடைய கர்த்தரின் ஆலயத்திலே வேலை செய்தார்கள். யாவரும் சேர்ந்து வாசிக்கலாம். தரியு ராஜாவின் 2ஆம் வருஷம் 6ஆம் மாதம் 24ஆம் தேதியிலே இது நடந்தது. ஆமென். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இந்த காலவேளையில் நாம் ஆண்டவருடைய வார்த்தையை நாம் தியானிக்கலாம். ஆண்டவருடைய வார்த்தைக்கு நேரம் நாம் கடந்து செல்லலாம். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். தியானத்துக்கு என்ற ஒரு வேத பகுதியை, வேத வசனத்தை நாம் வாசிக்கலாம். 1 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 17வது வசனம். 1 கொரிந்தியர் 3:17. ஆமென். கண்களை மூடி ஜெபிக்கலாம். சர்வ வல்லமை நல்ல தேவனே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த காலை வேலைக்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அல்லேலூயா. இது உம்முடைய நேரம் ஆண்டவரே. நீர் எங்களோடு பேசுகிற நேரம். இவ்வளோ நேரம் நாங்கள் உங்களை துதித்தோம், நாங்கள் உங்களை புகழ்ந்தோம், நாங்கள் உங்களை பாடினோம். ஆமென். நாங்கள் நீங்கள் செஞ்ச நன்மைகளை சாட்சியாக சொன்னோம். அல்லேலூயா. நீங்கள் நடத்தின விதங்களை சொன்னோம். உமக்கு ஆண்டவரே ஸ்தோத்திரம். நீர் எங்களை ஆசீர்வதிச்சதுலேருந்து ஒரு சில பங்கை நாங்கள் உங்களுக்கு என்று கொடுத்தோம். இது நீங்கள் எங்களோட பேசுகிற நேரம். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? ஹல்லேலூயா. நீங்கள் பேசும்படியாக, ஆமென், உம்முடைய சத்தம் எங்களுக்கு கேட்கும்படியாக. ஹல்லேலூயா. என் ஆடுகள் என் சத்தத்திற்கு செவி கொடுக்கும் என்று சொன்னீரே. இந்த கால வேளையில் எங்கள் செவிகளை திறந்தருளும்படியாக செபிக்கிறோம். உம்முடைய சத்தத்தை கேட்க, ஆமென், உணர்வடைய ஆண்டவரே ஸ்தோத்திரம். ஆண்டவரே, இன்னும் நாங்கள் ஆண்டவரே கர்த்தருக்காக உறுதியாக இருக்க, பிரகாசிக்க எங்கள் கிருபை செய்வீராக. இயேசுவின் நாமத்தில் செபிக்கிற நல்ல பிதாவே. சத்தமாக சொல்லுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பைபிளில் ரொம்ப முக்கியமான 2 நிகழ்வு நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன். ஒன்று, இஸ்ரேல் ஜனங்கள் எகிப்திலிருந்து என்ன பண்ணாங்க, விடுவிக்கப்பட்டு கானானுக்கு கொண்டு வந்தது ஒரு நிகழ்வு. ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதை சுற்றி தான் நிறைய சம்பவங்கள், நிறைய புக்ஸ் அதை சுற்றி தான் எழுதப்பட்டிருக்கு. என்னது? யாத்திராகமும், லேவியராகமும், என்னாகும், உபாகமும், யோசுவா என்று சொல்லி எகிப்திலிருந்து கானானுக்கு வந்ததான அந்த சிச்சுவேஷனை சுற்றி தான் நிறைய தீர்க்க தரிசனங்கள், வெளிப்பாடுகள், சட்டங்கள், அதனுடைய சரித்திரங்கள் எழுதப்பட்டிருக்குது. ஸோ அது ரொம்ப முக்கியமானது. அது எந்தளவுக்கு முக்கியமானதோ அது ஈக்குவலாக முக்கியமான இன்னொரு இன்சிடென்ட் என்னது, இஸ்ரேல் ஜனங்கள் பாபிலோன்லேருந்து சிறைப்பட்டு போய் அங்கேருந்து திரும்பி வந்து, ஆமென், கர்த்தர் திருப்பி கொண்டு வந்தது. சொல்லுங்கள், இந்த 2 இன்சிடென்ட் ரொம்ப முக்கியம். இதை சுற்றி தான் மற்ற நிருபங்கள், மற்ற தீர்க்க தரிசன புஸ்தகங்கள் எல்லாமே இதை சுற்றி, இந்த 2வதான எக்ஸைல், 2வது பாபிலோன்லேருந்து பாபிலோனுக்கு போனது, அங்கேருந்து வந்ததை குறித்து தான் எழுதப்பட்டது. இது 2லேயுமே பழைய ஏற்பாடு மெஜாரிட்டி புக்ஸ் என்ன ஆயிடுது, அடங்கிது. ஸோ 2 சம்பவம் நமக்கு எல்லாருக்கும் நல்லா தெரிந்திருக்க வேண்டியது. ஆண்டவருடைய பிள்ளைகளாகி இருக்கிற சபைக்கு வந்து ஆராதிக்கிற நம்முடைய வாழ்க்கையில் எப்போ கேட்டாலும், எப்போ எகிப்துக்கு போனாங்க, எத்தனை பேர் போனாங்க, அவங்கள ஆண்டவர் எப்படி சந்தித்தார், யார் மூலமாக அவங்கள விடுவிச்சார், அந்த வாதைகள் என்ன, அந்த அற்புதங்கள் என்ன, எப்போ எவ்வளோ வருஷம் அவங்க வந்து சேர்ந்தாங்க, இந்த சம்பவங்கள்லாம் நமக்கு பேசிக்காகவே தெரிந்திருக்க வேண்டியது. அப்போ ஆண்டவர் எப்படிலாம் அவங்களோட இடைப்பட்டார், என்னெல்லாம் சொல்லி அவங்களுக்கு வாக்குறுதி கொடுத்தார், எப்படிலாம் சொல்லி அவங்கள உற்சாகப்படுத்தினார், எப்படிலாம் அவங்கள வழி நடத்தினார் என்பதை நமக்கு எப்போ கேட்டாலும் தெரிஞ்சிருக்கணும். இப்போ கேட்டால் சொல்லுவீங்களா? அதுக்கப்புறம் பாபிலோனுக்கு ஜனங்கள் சிறைப்பட்டு போனாங்க. ஏன் சிறைப்பட்டு போனாங்க? சிறைப்பட்டு போனப்போ அவங்களுக்கு என்னெல்லாம் நடந்துச்சு, அப்படி சிறைப்பட்டு போனப்போ நடந்த சம்பவங்கள் தான் தானியேல் புஸ்தகத்தில் நம்ம வாசிக்கிறோம். அங்கே சிறைப்பட்டு போய் பாபிலோனில் இருக்கிறப்ப தான் ஷாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ, இப்படி பல சம்பவங்கள் பாபிலோன்லேயும், பாபிலோன் போகிறது குறித்தும், பாபிலோனில் நடந்தது குறித்தும், பாபிலோன்லேருந்து திருப்பி வந்தது குறித்தும் எஸ்ரா, நெகேமியா போன்ற புஸ்தகங்களில் நம்மளால் படிக்க முடியும். ஸோ இந்த 2 சம்பவங்களும் நம்மளால் என்ன பண்ணவே கூடாது, இது 2 தெரிந்திருந்தாலே முழு பழைய ஏற்பாடையும் நம்மளால் என்ன பண்ண முடியும், அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருப்போம்னு அர்த்தம். அது அப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருந்தால் தான் இந்த புதிய ஏற்பாடை நாம் வாசிக்கும் பொழுது அந்த புதிய ஏற்பாட்டில் சொல்லப்பட்ட காரியங்கள் எல்லாம் நமக்கு புரியும். சரியா? இப்போ நம்ம பார்க்குறது என்ன என்று சொன்னால், இந்த 2வதாக எங்கள் பாபிலோனுக்கு சிறைப்பட்டு போன சம்பவத்திலேருந்து நம்ம ஒரு ஷார்ட்டான அந்த
அதை என்ன சொல்லிடுறேன், அந்த ஒரு பின்னணி இதை சொல்கிறேன். ஸோ அப்படி அது நமக்கு கண்டிப்பாகவே இந்த பகுதியை புரிந்து கொள்வதற்கு நம் இன்றைக்கு காலையில் தியானிக்கிற பகுதிக்கு அதனுடைய சாராம்சத்தை நாம் அறிந்து கொள்வதற்கு வசதியாக இருக்கும். ஸோ இஸ்ரவேல் ஜனங்கள், யூதேயாவில் இருக்க ஜனங்கள் இயேசு கிறிஸ்து பிறக்கிறதுக்கு 600 வருஷத்துக்கு முன்னாடி என்ன பண்ணாங்க, நேபுகாத் நேச்சார் என்ற ராஜாவால் பாபிலோன்லேருந்து படையெடுத்து வந்து இஸ்ரேல் ஜனங்களை என்ன பண்ணாங்க, சிறை பிடித்தாங்க. வருஷம் ஞாபகத்தில் இருக்கணும், 606 பிசியில் நேபுகாத் நேச்சார் என்ன பண்ணார், படையெடுத்து வந்து யூத ஜனங்களை அந்த யூத பட்டணத்தை என்ன பண்ணார், தேசத்தை சிறை பிடித்து ஒரு குரூப்பை என்ன பண்ணிட்டாரு, பாபிலோனுக்கு பிடிச்சிட்டு போயிட்டார். அதில் போனவர் தான் தானியேல்லாம். கிட்டத்தட்ட வாலிபனாக இருக்கும்பொழுதே தானியேல்லாம் பிடிச்சிட்டு போயிடுறாங்க. பின்னாடி நம்ம பார்க்குறோம், தானியேலை சிங்கக்கபியில் போடுறப்ப அவருக்கு எத்தனை வயசு, 80 வயசு ஏறக்குறைய. அவ்வளோ வருஷம், 70 வருஷம் என்ன பண்ணுறாங்க, அங்கேயே சிறையிருப்பில் இருக்கிறதை நம்ம பார்க்குறோம். அப்போ ஒரு ஃபஸ்ட்டு டைம் வந்து பிடிச்சிட்டு போயிடுறாரு. திருப்பியும் ஒரு 10 வருஷம் கழித்து நேபுகாத் நேச்சார் என்ன பண்ணுறாரு, 596 பிசியில் படையெடுத்து வந்து இன்னும் கொஞ்சம் பேரை பிடிச்சிட்டு போயிடுறாரு. அங்கே கவர்னரை போட்டு அவங்க ரூலிங் தான் அந்த பகுதியில் நடந்துட்டு இருந்துச்சு, எருசலேமில், அந்த யூதேயாவில். திருப்பியும் 586 இன்னொரு 10 வருஷம் கழித்து வந்து முழுவதுமாக என்ன பண்ணிட்டாரு, ஆலயத்தை இடித்து, அலங்கத்தெல்லாம் இடித்து, சுட்டெரித்து, தீக்கரையாக்கி மெஜாரிட்டி ஆஃப் த பீப்புளை என்ன பண்ணிட்டாரு, சிறை பிடிச்சு கொண்டு போயிட்டாரு. எரேமியா அவனோடு சேர்ந்த ஒரு கொஞ்சம் ஜனங்களை மட்டும் என்ன பண்ணிட்டாரு, நீங்கள் இங்கே இருங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் பேரை மட்டும், ரொம்ப வசதி இல்லாதவங்க, நிலங்கள் இல்லாதவங்க, புவர் பீப்புளை என்ன பண்ணிட்டாங்க, இங்கே இருங்கன்னு விட்டுட்டு அவங்களுக்கு ஒரு இன்சார்ஜை போட்டு, கவர்னரை போட்டு, எரேமியாவையும் அங்கேயே விட்டுட்டு என்ன பண்ணுறாரு, நேபுகாத் நேச்சார் போயிடுறாரு. ஆண்டவர் சொன்னார், 70 வருஷம் நீங்கள் என்ன பண்ணுவீங்க, பாபிலோனில் சிறையிருப்பில் இருப்பீங்க. அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணுவேன், உங்கள் சிறையிருப்பை நான் திருப்புவேன்னு சொன்ன ஆண்டவர். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஆண்டவர் சொல்கிறாரு, நான் ஒரு ராஜாவை எழுப்புவேன். அந்த ராஜா பேர் என்ன, கோரேஸ். அவன் வந்து என்ன பண்ணுவான், என் சித்தத்தை செய்வான். பாபிலோன்லேயும் என் சித்தம் செய்யப்படும்னு சொன்னது அவனை குறித்து தான். அல்லேலூயா சொல்லுங்களேன். ஒரு புறஜாதி ராஜா, பர்ஷியன் கிங், பெர்ஷியா மன்னன் கோரேஸ். பாபிலோன் அவன் படையெடுத்து, பெர்ஷியர்கள் படையெடுத்து வந்து பாபிலோன் சாம்ராஜ்யத்தை என்ன பண்ணுறாங்க, முடிவுக்கு கொண்டு வராங்க. அதுக்கப்புறமே பெர்ஷியாவுடைய ராஜ்யம்தான் எல்லா பக்கமும் இருக்குது, உலகம் எங்கும். அவங்க பிடித்திருந்த நாடுகள் எல்லாம் இப்போ பெர்ஷியாவுடைய கண்ட்ரோலில் வந்துருச்சு. பெர்ஷியாவுடைய அந்த முதல்ல வந்த ராஜா யார், கோரேஸ். அவர் வந்து என்ன பண்ணுறாரு, இந்த ஜனங்களை விடுவிக்கிறாரு. அல்லேலூயா சொல்லுங்களேன். ஆண்டவர் ஒருத்தங்களை விடுதலையாக்கணும்னு சித்தம் கொண்டிருப்பாருன்னா எந்த மனுஷனையும் கொண்டும் விடுதலையாக்க அவரால் ஆகும். அல்லேலூயா சொல்லாமா, ஆமேன் சொல்லாமா. எகிப்திலிருந்து விடுதலையாக்குவதற்கு ஆண்டவருக்கு ஒரு மோசே தேவைப்பட்டார். அல்லேலூயா. மோசே போய் ரிக்வெஸ்ட் பண்ணி பேசி அவ்வளோ தடவை போராடி அவங்கள வீட்டுக்கு கொண்டு வர வேண்டியிருந்துச்சு. ஆனால் பாபிலோன்லேருந்து சிறைப்பட்ட ஜனங்களை விடுவிக்க ஆண்டவர் வெளியிலேருந்து ஒருத்தரை எழுப்பலை. அங்கே உள்ள ராஜாவே கர்த்தர் இதயத்தை மாற்றினார். அல்லேலூயா சொல்லாமா. அதை தான் நம்ம எஸ்ராவின் சரித்திர புஸ்தகத்தில் வாசிக்கிறோம். 1ஆம் அதிகாரத்தில் நம்ம வாசிக்கும் பொழுது முதல் 4 வசனத்தை வாசிங்க. எஸ்ரா 1 முதல் 4 வசனத்தை வாசிங்க வேகமாக. நானே வாசிடுவா. முதல் அதிகாரம் ஃபர்ஸ்ட் அதிகாரம். எரேமியாவின் வாயினாலே கர்த்தர் சொன்ன வார்த்தை நிறைவேறும்படி பெர்சியாவின் ராஜாவாகிய கோரேசுடைய 1ஆம் வருஷத்திலே கர்த்தர் பெர்சியாவின் ராஜாவாகிய கோரேசின் ஆவியை ஏவினதினாலே அவன், பரலோகத்தின் தேவனாகிய கர்த்தர் பூமியின் ராஜ்யங்களை எல்லாம் எனக்கு தந்தருளி யூதாவில் உள்ள எருசலேமிலே தமக்கு ஆலயத்தை கட்டும்படி எனக்கு கட்டளையிட்டிருக்கிறார். அவருடைய ஜனங்கள் எல்லாரிலும் எவன் உங்களுக்குள் இருக்கிறானோ அவனோடே அவனுடைய தேவன் இருப்பாராக. அவன் யூதாவில் உள்ள எருசலேமுக்கு போய் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய ஆலயத்தை கட்ட கடவன். எருசலேமில் வாசம் பண்ணுகிற தேவனே தேவன். அந்த ஜனங்களில் மீதியாய் இருக்கிறவன் எவ்விடத்தில் தங்கி இருக்கிறானோ அவ்விடத்து ஜனங்கள் எருசலேமில் உள்ள தேவனுடைய ஆலயத்துக்கென்று அவனிடத்தில் உற்சாகமாய் காணிக்கை கொடுத்து அனுப்புகிறதும் அன்றி அவனுக்கு பொன் வெள்ளி முதலிய திரவியங்களையும் மிருக ஜீவன்களையும் கொடுத்து உதவி செய்ய வேண்டும் என்று பெர்சியாவின் ராஜாவாகிய கோரேஸ் அறிவிக்கிறார் என்று தன் ராஜ்யமெங்கும் எழுதி அனுப்பி விளம்பரம் பண்ணுவித்தான். போதும். இந்த இடத்துல நம்ம ரொம்ப கிளியராக வாசிக்கிறோம். கர்த்தர் என்ன பண்ணாராம், பெர்சியாவின் ராஜ்யவாகிய கோரேசின் ஆவியை என்ன பண்ணுறாராம், எழுப்பி விடுறார், ஏவி விடுறார். என்னத்துக்காக,
இந்த ஜனங்களை என்ன பண்ணு, நீ விடுதலை பண்ணி அனுப்பி, அது மாத்திரமல்ல எனக்கு அங்கே நீ என்ன பண்ண வேண்டும், ஒரு ஆலயத்தையும் கட்ட வேண்டும் அப்படி என்று சொல்லி ஆண்டவர் என்ன பண்ணுறாரு, கோரேசின் உள்ளத்தில் பேசி ஆலயத்தை கட்டணுன்றதுக்காக தான் விடுதலையாக்கி அனுப்புகிறாங்க. அல்லேலூயா சொல்லாமா, ஆமேன் சொல்லாமா. அல்லேலூயா. எந்த ஆலயத்தை இடித்து தரைமட்டமாக்கி அடிமைகளாக கொண்டு போகப்பட்டார்களோ அதே ஆலயத்தை போய் கட்டும்படியாக அல்லேலூயா ஸ்தோத்திரம் ஆண்டவர் அவன் புறஜாதியான ராஜாவின் உள்ளத்தில் ஏவி அல்லேலூயா அவருடைய தேவனே தேவன் என்று சொல்லி அல்லேலூயா அறிக்கை பண்ணும்படியாக அவன் ஸ்தோத்திரம் அவனுடைய வாயிலிருந்து அப்படிப்பட்ட வார்த்தைகள் வந்து பெர்ஷியா ராஜாவாகிய கோரேஸ் என்ன பண்ணுறாரு, அறிவிக்கிறார் என்று சொல்லி அவர் ராஜ்யபாரம் எங்கே என்ன பண்ணாங்களாம் எழுதி, எங்கெல்லாம் யூதர்கள் அடிமைப்பட்டு இருக்கிறாங்களோ சிறைப்பட்டு இருக்கிறாங்களோ எல்லாரும் என்ன பண்ணுங்க, அனுப்பி விடுங்க, அவங்க தேசத்துக்கு போகட்டும் என்று சொல்லி அல்லேலூயா கடிதம் மூலம் ராஜாவுடைய கட்டளை பிறக்கிறது. அல்லேலூயா சொல்லாமா. அவன் சும்மா அனுப்பல, என்ன பண்ணுறாங்க, காணிக்கை கொடுத்து உற்சாகமாக காணிக்கை கொடுத்து அனுப்புகிறாங்க. பொண்ணு வெள்ளி திரவியங்கள் மிருகங்களை கொடுத்து அவன் நீங்கள் உதவி செய்யணும்னு சொல்லி ராஜா சொல்லி அனுப்புகிறார். அல்லேலூயா சொல்லாமா. ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். இந்த அதிகாரத்தினுடைய கடைசியில் வாக்கும் பொழுது வாசிக்க வேணாம். ஹல்லேலூயா 8லேருந்தே நீங்கள் வாசிச்சு 9வது வசனத்தை வாசிச்சு பார்த்தீங்க என்னெல்லாம் கொடுத்து அனுப்பிச்சாங்க. தேவ ஆலயத்திலேருந்து எதெல்லாம் கொண்டு வந்தாங்களோ, நேபுகாத் நேச்சார் எதெல்லாம் சிறைப்பிடிச்சானோ, சாலமோன் கட்டின தேவ ஆலயத்தில் என்னெல்லாம் இருந்துச்சோ, தங்கம் வெள்ளி நகை பொண்ணு தட்டு கிண்ணம் என்னெல்லாம் இருந்துச்சோ, எதெல்லாம் கொண்டு போனானோ எல்லாத்தையும் திருப்பி அனுப்புகிறார். அல்லேலூயா சொல்லாமா. ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் சந்திக்கும் காலம் வரும் பொழுது, கர்த்தர் நம்மை விடுவிக்கும் காலம் வரும் பொழுது ஆமென் இழந்தவைகள் எல்லாம் கர்த்தர் திரும்ப தர வல்லவராக இருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமென் சொல்லாமா. ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். அப்படியாக கோரேசை கர்த்தர் எழுப்பி அந்த ஆலயத்தை கட்டும்படியாக அவர்களை அனுப்பி வைக்கிறாரு. ஸோ விடுதலை கிடைக்குது, பர்மிஷன் கிடைச்சிருச்சு, ரிலீஸ் கிடைச்சிருச்சு. இப்போ என்ன பண்ணுறாங்க, எல்லாரும் 536 BCயில் எங்கே வராங்க, திருப்பியும் அந்த பட்டணத்துக்கு எருசலேமுக்கே வராங்க. குறித்து வைக்கவங்க ரொம்ப முக்கியமான 606லேருந்து 70 வருஷம் கணக்கு பண்ணிங்கன்னா 536 BC நம்ம ஏசு கிறிஸ்துக்கு முன்னாடி இருக்க காலம்லாம் ரிவர்ஸில் வரும். சரியா? 0ல் ஏசு கிறிஸ்துவிலேருந்து 1 2 3ன்னு இப்போ நம்ம எந்த வருஷத்தில் இருக்கோம், 2025 வருஷத்தில் இருக்கோம். இல்லையா? 2025 வருஷம். அதுக்கு முன்னாடி இருக்கிறதெல்லாம் ஏசு கிறிஸ்துலேருந்து எழுத போகுது ரிவர்ஸில், இறங்கு வரிசையில். அப்படி தானே சொல்லுவீங்க, இறங்கு வரிசையில் 0லேருந்து அந்த பக்கம் போகுது. அப்போ ஏசு கிறிஸ்து பிறகுறது 600 BC 606 BCயில் நேபுகாத் நேச்சார் படையெடுக்கிறாரு. அதுலேருந்து 70 வருஷம் கழித்து 536 BCயில் அல்லேலூயா அவங்க என்ன பண்ணுறாங்க, செருபாபேல் தலைமையில், எஸ்ரா தலைமையில், நெகேமியா தலைமையில் என்ன பண்ணுறாங்க, அல்லேலூயா திருப்பியுமா ஆண்டவர் சொன்னபடியே 70 வருஷம் கழித்து அவர்களை தம்முடைய தேசத்துக்கு கொண்டு வந்து சேர்த்தார். அல்லேலூயா சொல்லாமா. அல்லேலூயா ஸ்தோத்திரம். அப்படி ஆண்டவர் அவங்களை அனுப்புனதனுடைய நோக்கம் என்ன, பிரதானமான நோக்கம் என்ன, ஆலயம் கட்டுறது தான். ஆமென். அதுதானே கோரேஸ் உள்ளத்தில் ஆண்டவர் பேசினார். ஆமென். நீ என்ன பண்ணணும், அவர்களை அனுப்பிவிடணும். எருசலேமிலே தமக்கு ஆலயத்தை கட்டும்படி எனக்கு ஆண்டவர் என்ன பண்ணாராம், கட்டளையிட்டு இருக்கிறாருன்னு கோரேஸ் சொல்கிறார். ஆண்டவர் கோரேஸ் உள்ளத்தில் பேசி நீ எருசலேமில் எனக்கு ஒரு ஆலயத்தை கட்டணும்னு சொல்லி அவன் கட்டளையிட்டதன் விளைவாக இவர்களை அனுப்பி விடுறாரு. இவங்களும் போகிறாங்க, உற்சாகமாக போகிறாங்க. போயிட்டு அங்கே என்ன பண்ணுறாங்க, ஆல்ரெடி நெகேமியா என்ன கட்டி வச்சுருக்காரு, அலங்கம் கட்டி வச்சுருக்கிறாரு. ஆமென். இவங்க போய் அடுத்த தலைமையில் இவங்க போய் என்ன பண்ணுறாங்க, போய் பார்க்கும் பொழுது 536 போகிறாங்க. போயிட்டு அங்கே இருக்கிற எல்லாத்தையும் பார்த்து சீரமைச்சு கட்டலான்னு சொல்லி முயற்சிகள் எடுக்கும் பொழுது அங்கே இருக்கிறவங்க, சமாரியாவில் இருக்கிறவங்க, பக்கத்தில் இருக்கிறவங்கலாம் நாங்கள் தான் கட்டுவோம், நீங்களாம் கட்ட முடியாதுன்னு சொல்லி அவங்கள எதிர்த்து வந்து ஆமென் அவர்களுக்கு விரோதமாக எழும்பி வருகிறாங்க. அவங்களுக்கு விரோதமாக எழும்பி வந்து அவங்கள கட்ட விடாமல் என்ன பண்ணுறாங்க, நிந்திக்கிறாங்க, அவங்க ஏளனமாக பேசுகிறாங்க. 4ஆம் அதிகாரத்தில் அதை நம்மளால் வாசிக்க முடியும். ஆமென். சிறையிருப்பிலிருந்து வந்த ஜனங்கள் இஸ்ரேல் தேவனாய் கர்த்தருக்கு ஆலயத்தை கட்டுகிறார்கள் என்று யூதாவுக்கும் பென்யமீனுக்கும் இருந்த சத்துருக்கள் கேள்விப்பட்ட போது அவர்கள் செருபாபேலோடு இருந்தும் தலைவரான பிரதானிகளிடத்திலும் வந்து உங்களோட கூட நாங்களும் கட்டுவோம், உங்களை போல நாங்களும் உங்கள் தேவனை நாடுவோம், இவ்விடத்துக்கு எங்களை வரப்பண்ணின அசிரியாவின் ராஜாவாகிய எஸ்ரோதா நாட்கள் முதற்கொண்டு அவருக்கு நாங்களும் பலியிட்டு வருகிறோம் என்று அவர்களோட சொன்னார்கள். அவங்க சொன்னது மாத்திரமல்ல, அவங்க அல்லேலூயா என்ன பண்ணுறாங்க, எதிர்த்து வராங்க, போராடுறாங்க. நம்ம ஒன்று தெரிந்திருக்க வேண்டும். அல்லேலூயா ஸ்தோத்திரம். இந்த இடத்துல நாம் 6ஆம் அதிகாரத்தில் நம்ம அதை தொடர்ந்து வாசிக்கும் பொழுது அல்லேலூயா ஆண்டவர் ஒரு வார்த்தை சொல்லுவார். ஆமென்.
இல்லை அது ஆகாயில் வாசிக்கலாம் பின்னால் வாசிக்கலாம். அல்லேலூயா ஸ்தோத்திரம். எப்போல்லாம் உங்களுக்கு எதிர்ப்பு வருகிறதோ, எப்போல்லாம் உங்களுக்கு நெருக்கம் வருகிறதோ, அப்போல்லாம் அல்லேலூயா ஸ்தோத்திரம் நம்மோடு பேசினா, நம்மளோட உடன்படிக்கை பண்ணின ஆண்டவர் நமக்காக இறங்கி அற்புதங்களை செய்கிறவர்கள். ஆகாய் 2:5 நினைக்கிறேன். ஆகாய் 2:5 வாசிங்க. அல்லேலூயா. நீங்கள் எகிப்திலிருந்து புறப்படுகிற புறப்படுகிற போது நான் உங்களோடு உடன்படிக்கை பண்ணின வார்த்தையின்படியே என் ஆவியானவரும் உங்கள் நடுவில் நிலைத்திருப்பார். அல்லேலூயா சொல்லலாமா? அல்லேலூயா. எகிப்திலிருந்து புறப்படுறப்ப என்ன நடந்துச்சு? பயங்கரமான சோதனை, எதிர்ப்பு பின்தொடர்ந்து வந்து போக விட மாட்டோம், உங்களை திருப்பி சிறைப்படுத்துவோன்னு சொல்லி துரத்தி வந்தாங்க. ஆண்டவர் என்ன பண்ணாரு? அல்லேலூயா. பாருங்க, ஆண்டவர் என்ன பண்ணார்? எகிப்திலேருந்து துரத்தி வரும் பொழுது செங்கடலில் பார்வோன் சேனை மொத்தத்தையும் என்ன பண்ணார்? மூழ்க பண்ணினார். அல்லேலூயா. கர்த்தர் ஜெயம் எடுத்தார். ஆமென் சொல்லலாமா? அப்போ எப்போல்லாம் எதிரான வார்த்தைகள், எப்பொழுதெல்லாம் ஆமென் தடையான காரியங்கள், சூழ்நிலைகள், எதிர்ப்புகள் வரும் பொழுதெல்லாம் நம்ம ஒன்று தெரிந்திருக்க வேண்டும். ஆமென், கர்த்தர் நிச்சயமாகவே இறங்கி வந்துடுவார் அந்த இடத்துல. ஆமென் சொல்கிறீங்களா? அல்லேலூயா. சூழ்நிலைகள் எதிர்மறையாக இருக்கும் பொழுதெல்லாம் ஆமென் நம்மோடு உடன்படிக்கை பண்ணின ஆண்டவர் அவரே வந்து ஆமென் அல்லேலூயா நமக்காக பரிந்து பேசுகிறவர், அவர் நமக்காக செயலாற்றுகிறவராக இருக்கிறார் என்பதை நாம் அநேக நேரத்தில் மறந்து விடுகிறோம். இங்கேயும் ஜனங்கள் அப்படி தான் கட்டுறதுக்கு ஆசையாக வந்தாங்க, ரொம்ப உற்சாகமாக வந்தாங்க, பர்மிஷனோடு வந்தாங்க, ப்ரொவிஷனோடு வந்தாங்க. ஆனால் அங்கே இருக்கிற ஜனங்கள் எதிர்ப்பு தெரிவித்த பொழுது, கட்ட விட மாட்டோம்னு சொன்ன பொழுது, நாங்கள் தான் கட்டுவோன்னு போராடின பொழுது ஆமென் சோர்ந்து போய் கிட்டத்தட்ட 16 வருஷம் ஆலயம் கட்டாமல் நிறுத்திட்டாங்க. எத்தனை வருஷம்? ஆண்டவர் அனுப்புனதே எதுக்கு தான்? போய் நீ திருப்பியும் ஆலயத்தை கட்டுவதற்காக தான். கோரேசுலத்தில் பேசி எல்லாத்தையும் கொடுத்து அனுப்புகிறாரு. நான் வந்தவங்க சூழ்நிலையில் பார்த்து சோர்ந்து போய் கிட்டத்தட்ட 16 ஆண்டுகள் ஆலயம் கட்டுவதை நிறுத்திவிட்டார்கள். இதுக்கிடையில் கோரேஸே மரித்து போயிடுறான். அவங்க பையன் ராஜாவாக வந்து அவன் என்ன பண்ணுறான்? யூதேயாவை தாண்டி எகிப்துக்கு போய் படையெடுத்து போய் அநேகங்களை பிடிச்சிட்டு வரும் பொழுது வழியில் அவன் செத்து போயிடுறான். அப்போ அவனுடைய படையில் தளபதியாக இருந்த தரியு என்கிறவன் தொடர்ந்து அந்த பர்ஷியாவுடைய ராஜ்யத்தை என்ன பண்ணுறான்? வழி நடத்தி தொடர்ந்து அவனே ராஜாவாயிடுறான். யார்? தரியு. இப்போ தரியு ராஜாவாயிடுறான். தரியு ராஜாவான உடனே அவன் என்ன பண்ணுறான்? எல்லா திருப்பியும் தடைப்பட்ட அந்த தடுத்து நிறுத்தினாங்க பார்த்தீங்களா, அவங்களுடைய அந்த தடைகளெல்லாம் மாற்றி தொடர்ந்து ஆலயத்தை கட்டுவதற்கு என்ன பண்ணுறான்? ஆமென் அல்லேலூயா ஸ்தோத்திரம். கர்த்தர் அவங்கள இடைப்படும்படியாக அந்த இடத்துல நடத்துகிறார். அதுதான் நம்ம மாறி மாறி வாசித்த வேத பகுதியில் நாம் வாசிக்கிறோம். ஆகாயின் தீர்க்கதரிசன புஸ்தகம் 1ஆம் அதிகாரத்தில் வாசிங்க. 1ஆம் அதிகாரம் முதல் வசனம். ராஜாவாகிய தரியு அரசாண்ட 2ஆம் வருஷம் 6ஆம் மாதம் 1ஆம் தேதியிலே கர்த்தருடைய வார்த்தை ஆகாய் என்னும் தீர்க்கதரிசியின் மூலமாய் செயல்தியேலின் குமாரனாகிய செருபாபேல் என்னும் யூதாவின் தலைவனுக்கும் யோத்சாக்கின் குமாரனாகிய யோசுவா என்னும் பிரதான ஆசாரியனுக்கும் உண்டாகி அவர் சொன்னது என்னவென்றால், இந்த ஜனங்கள் கர்த்தருடைய ஆலயத்தை கட்டுகிறதற்கு ஏற்ற காலம் இன்னும் வரவில்லை என்கிறார்கள் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்கிறார். ஆனாலும் ஆகாய் என்னும் தீர்க்கதரிசியின் மூலமாய் கர்த்தருடைய வார்த்தை உண்டாகி அவர் சொல்லுகிறார், இந்த வீடு பாழாய் கிடக்கும்போது நீங்கள் மச்சு பாவப்பட்ட உங்கள் வீடுகளில் குடியிருக்கும்படியான காலம் இதுவோ? இப்போதும் சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார், உங்கள் வழிகளை சிந்தித்து பாருங்கள். போதும். இந்த இடத்துல நாம் சொன்னதெல்லாம் நீங்கள் அப்படியே இப்போ ஞாபகம் வச்சு வந்து பார்ப்பீங்கன்னு சொன்னால், இப்போ தரியு வந்துட்டார். தரியு வந்தோன்னே என்ன பண்ணிட்டாரு? அவன் ஆண்டவர் திருப்பி பேசுகிறாரு. அல்லேலூயா. என்ன சொல்கிறாரு? இந்த ஜனங்கள் கர்த்தருடைய ஆலயத்தை கட்டுகிறதற்கு ஏற்ற காலம் இன்னும் வரவில்லை என்கிறார்கள் என்று சேனையின் கர்த்தர் சொல்கிறார். ஜனங்க என்ன பண்ணிட்டாங்க? இவங்களாம் எதிர்த்து வராங்க, இவங்களாம் பிரச்சனை பண்ணுறாங்க, இவங்க வந்து நமக்கு தொல்லையாக இருக்கிறாங்க, இவங்க நமக்கு எதிராக இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இது ஆலயத்தை கட்டுறதுக்கான சரியான நேரம் இல்லைன்னு சொல்லி 16 வருஷம் கிடப்பில் போட்டவங்க இப்போ கர்த்தர் ஆகாய் மூலமாக பேசுகிறாரு. இவங்க என்ன சொல்லிட்டு இருக்கிறாங்க? இன்னும் சரியான நேரம் வரல ஆலயத்தை கட்டுவதற்கு என்று சொல்லி அவங்க சொல்லிட்டு இருக்கிறாங்க. அல்லேலூயா ஸ்தோத்திரம். இப்போ ஆகாய் தீர்க்கதரிசனமாக கர்த்தருடைய வார்த்தை சொல்வது என்னென்னா, அல்லேலூயா ஸ்தோத்திரம், என்னப்பா பண்ணிகிட்ருக்கிறீங்க? நீங்கள் என்ன செஞ்சிட்ருக்கிறீங்க? நான் உங்களை அனுப்பினதே எதுக்கு தான்? ஆலயத்தை கட்டுவதற்காக தான். நீங்கள் ஆனால் ஆலயத்தை கட்டுவதற்கு சரியான நேரம் இல்லை என்று சொல்லி ஆலயத்தை கட்டுவதை கிடப்பில் போட்டுவிட்டு மாறாக ஆமென் அல்லேலூயா ஸ்தோத்திரம், நீங்கள் மச்சு பாவப்பட்ட உங்கள் வீடுகளில் குடியிருக்கும்படி
நீங்கள் என்ன பண்ணுறீங்க, விரும்பி அதற்கான முயற்சிகளை அதை செய்து கொண்டிருக்கிறீங்க. வந்தோடனே என்ன பண்ணிட்டாங்க, ஆலயத்துக்கு பிரச்சனை வந்துருச்சா, ஆலயம் தானே கட்டக்கூடாதுட்டீங்கன்னு சொல்லிட்டு அவரவர் என்ன பண்ணாங்க, எங்கெல்லாம் அவங்க ஏற்கனவே இருந்தாங்களோ அதை போய் சீரமைச்சு அவங்கள போய் அந்த வீடை போய் என்ன பண்ணாங்களாம், அந்த இடத்தெல்லாம் ஆக்கிரமித்து இடத்த வாங்கி பிடிச்சி என்ன பண்ணாங்க, சண்டை போட்டு நான் தான் இங்கே இருந்தேன் அப்படிலாம் பிரச்சனை பண்ணி எல்லாம் ஒரு அகல செட்டில் ஆகி வீடு கட்ட ஆரம்பித்து என்ன பண்ணுறதுக்கு, நீங்கள் மச்சு பாவப்பட்ட அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒரு சிஏ கேம்பில் ராஜமணி பாஸ் சொன்னது ஞாபகம் இருக்குது, விமலுக்கு ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். பொதுவாக பசங்களாம் எப்படி கூப்பிடுவாங்க, மச்சி மச்சின்னு கூப்பிடுவாங்க. அது அவருக்கு பார்த்த உடனே சிரிப்பது, என்னடா மச்சி கூப்பிட்றாங்களே, மச்சின்னா மாடி வீடாச்சே, மாடியாச்சே, இவங்க மச்சி மச்சின்னு கூப்பிட்டு இருக்காங்களேன்னு சொல்லிட்டு பசங்களை வந்து என்ன பண்ணார், அங்கே சிஏ கேம்பில் ரொம்ப கிண்டலாக சொல்லியிருந்தார். ஸோ மச்சினா என்னன்னா மாடின்னு அர்த்தம். ஸோ மாடி வீடு கட்டி மாடி ஒரு மாடி 2 மாடின்னு கட்டுறாங்கல்ல, அது மாதிரி மாடி வீடு கட்டி இவங்க என்ன பண்ணுறாங்க, ரொம்ப ரிலாக்ஸ் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க, செட்டில் ஆகிட்டாங்க. ஆனால் கர்த்தர் என்ன சொல்கிறாரு, நான் உங்களை அனுப்புனதே எதுக்கு தான், ஆமென், ஆலயம் கட்டுவதற்கு தான். 4வது சொல்வது, இந்த வீடு பாழாய் கிடக்கும்போது நீங்கள் உங்கள் வீடுகளில் குடியிருக்கும்படி இருக்குமான காலம் இதுவா சொல்லி ஆகாயம் மூலமாக கர்த்தர் கேள்வி எழுப்புறார். காலை வேளையில் நீங்களே என் ஆலயம் என்ற தலைப்பில் நாம் சிந்திக்கிறோம். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? அல்லேலூயா. 1 கொரிந்தியர் நம்ம வாசித்தோம். அல்லேலூயா, நீங்களே என் ஆலயம்னு ஆண்டவர் சொல்கிறார். ஆண்டவர் நம்மை அழைத்ததே இந்த ஆலயமாகிய இந்த ஹல்லேலூயா ஸ்தோத்திரம், நம்முடைய உள்ளான மனுஷன், ஹல்லேலூயா ஸ்தோத்திரம், நாம் இந்த ஆலயமாகிய நம்மை ஆமென் ஹல்லேலூயா கட்டி எழுப்பும்படியாக, நம்மை சிறையிருப்பிலேருந்தே விடுதலை ஆக்கினது, பாவத்திலேருந்து விடுதலை ஆக்கினது, ஆமென் உலகத்திலேருந்து விடுதலையாக்கி கொண்டு வந்தது நோக்கமே இந்த ஆலயம் கட்டப்பட்டு ஆமென் இந்த ஆலயம் கர்த்தருக்கென்று மகிமையாய் வாழ்ந்து கர்த்தருக்குள்ளே நாம் காணப்பட்டு கர்த்தருடைய வருகையில் காணப்பட வேண்டும் என்றுதான். ஆனால் இன்றைக்கு ஆமென் இஸ்ரவேல் ஜனங்கள் என்ன தவறை செய்தார்களோ, என்ன காரியங்களை செய்தார்களோ, அதுபோல் ஆமென் இந்த ஆலயத்தை ஆமென் நம்முடைய ஆவியாகிய ஆத்மாவாகிய அல்லேலூயா நீங்களே என்ற ஆலயம் சொல்லப்பட்ட நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை நாம் கட்டுவதை விட்டுவிட்டு அல்லேலூயா அதை நாம் கிடப்பில் போட்டுவிட்டு இது அதற்கான நேரம் அல்ல என்று சொல்லி நம்முடைய சொந்த அலுவல்களில், சொந்த வேலைகளில், சொந்த காரியங்களில், உலகத்துக்கு அடுத்த காரியங்களில் ஆமென் 60 வயசு ஆனவுடனே என்ன ஆயிரும், 60 வயசு ஆனவுடனே என்ன ஆகும், ரிட்டையர்மெண்ட் கொடுத்துருவாங்க உலகத்தில். அவ்வளோதான், நீ வேலை செய்ய தகுதி இழந்துட்ட, இனிமேல் உன்னால் வேலை செய்ய முடியாதுன்னு அர்த்தம். அதுக்கு பேர் போதும், போய் வீட்டில் என்ன பண்ணு, ரெஸ்டடு அப்படின்னு சொல்கிற இந்த கொஞ்ச நாள் தருகிற இந்த வேலைக்காக, கொஞ்ச நாள் பார்க்க போகிற இந்த வேலைக்காக மணிக்கணக்காக செலவு பண்ணுறோம். மணிக்கணக்காக உளுந்து படிக்கிறாங்க, அதுக்கு பல ஆயிரங்களை லட்சங்களை செலவு பண்ணி படிக்க வைக்கிறோம். ஆனால் அல்லேலூயா அழியாத ஆத்மா, அழியாதது, அது நித்தியமாக ஆண்டவரோடு இருக்க போக வேண்டியது, அதை கட்டுவதற்காக நம்மளை ஆண்டவர் அழைத்திருக்கோம். அதுக்கு நம்ம என்ன செலவு பண்ணுகிறோம், அதுக்கு என்ன பிரயாசங்கள் எடுக்கிறோம், அதுக்கு நம்ம எப்படியான நேரங்களை செலவிடுகிறோம். ஆமென் சூழ்நிலைகள் பிசாசு அனுபவித்தோடனே சோர்ந்து போய் என்ன பண்ணுறோம், ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஒரு சோர்வை ஏற்படுத்துகிறான், உடனே சோர்ந்து போயிடுறோம். ஆலயத்துக்கு ஆமென் வருவதில்லை, ஆலயத்தில் ஆமென் வார்த்தையை படிப்பதில்லை, ஜெபிப்பதில்லை, ஆமென் கர்த்தரை தேடுவதில்லை, ஆமென் அவரை முதலிடத்தில் வைக்கிறதில்லை, ஆமென் ஹல்லேலூயா மற்ற அநேக காரியங்களை முதலிடம் கொடுத்து முக்கியத்துவம் கொடுத்து போகிறது வர்றது எல்லா காரியங்களையும் நாம் செய்து கொண்டிருக்கிறோம். இந்த காலவேளையில் கர்த்தருடைய ஆவியானவர் ஆமென் ஹல்லேலூயா ஆகாயின் இடத்துலேருந்து ஆகாய் மூலமாக அந்த ஜனங்களிடத்தில் பேசினது போல ஹல்லேலூயா ஸ்தோத்திரம், இந்த வீடு பாழாய் கிடக்கும்போது ஆமென் நீங்கள் உங்கள் வீடுகளில் குடியிருக்கிற காலமாக இது. நம்மை நாமே சிந்திச்சு பாருங்க. நீங்களே என் ஆலயம் சொல்லியிருக்கிற வசனம், நம்முடைய ஆலயம் இன்றைக்கு கட்டப்பட்டிருக்கிறதா? ஆமென் ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். ஒரு நாள் தீக்கரையாக்கப்பட்டு இடிக்கப்பட்டு ஆமென் பாவத்திலையும் சாபத்திலையும் பிசாசின் பிடியிலையும் போயிருந்தோம். கர்த்தர் நம்மை விடுவித்து ஹல்லேலூயா சபையில் கொண்டு வந்து நாட்டியிருக்கிறார். அல்லேலூயா சொல்லலாமா? ஆமென் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா எதற்காக? இந்த ஆலயத்தை நாம் காத்துக்கொள்வதற்காக, இந்த ஆலயத்தை மீண்டும் கட்டி ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் கர்த்தருக்கு பிரியமான ஆலயமாய், கர்த்தருடைய மகிமை தங்குகிற ஆலயமாய், ஆமென் கர்த்தர் வெளிப்படுகிற ஆலயமாய் நாம் இருக்க வேண்டும் என்று தேவன் எதிர்பார்க்கிறார். ஆனால் நாம் என்ன செய்து கொண்டிருக்கிறோம் இந்த கால வேளையில்? ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். ஆமென் ரட்சிப்பை குறித்து நாம் கவலையற்று இருப்போமானால் தண்டனைக்கு நாம் எப்படி தப்பித்துக் கொள்வோம்? ஆமென் நாம் எதற்காக அழைக்கப்பட்டிருக்கிறோம்? 2 பேதுருல வாசிக்கிறோம். ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். நாம் எதற்காக அழைக்கப்பட்டிருக்கிறோமோ அதை நம்ம அதில் நம்ம உறுதிப்படுத்தும்படி ஜாக்கிரதையாக இருப்போம் என்று சொன்னால்
நாம் இடற மாட்டோம் என்று சொல்லப்பட்டிருக்குது. ஹல்லேலூயா. 2 பேதுரு 1:10. ஆகையால் சகோதரரே, உங்கள் அழைப்பையும் தெரிந்து கொள்ளுதலையும் உறுதியாக்கும்படி ஜாக்கிரதையாயிருங்கள். அல்லேலூயா சொல்லலாமா? அப்படி இவைகளை செய்தால் நீங்கள் ஒரு காலம் இடறி விழுவதில்லை. அல்லேலூயா சொல்லிருங்க. ஆமென். ஆண்டவர் நம்ம எதற்காக அழைத்தார்? ஆமென். ஹல்லேலூயா. எதற்காக நம்மை தெரிந்து கொண்டார்? எப்படியோ இருந்திருக்கலாமே, விக்கிரகத்தை ஆராதித்து இருந்திருக்கலாமே, இஷ்டம் போல பாவத்திலே வாழ்ந்திருக்கலாமே, சுகபோகமாக இருந்திருக்கலாமே, மனம் போன போக்கில் இருந்திருக்கலாமே, நல்ல வீடு கட்டி சந்தோஷமாக இருந்திருக்கலாமே. ஆண்டவர் எதற்காக நம்மை அழைத்தார்? எதற்காக வேறு பிரித்தார்? எதற்காக தெரிந்து கொண்டார்? ஆமென் என்பதை நாம் உறுதிப்படுத்தி கொண்டு அதில் நாம் ஜாக்கிரதையாக இருப்போம் என்று சொன்னால் ஆமென் இடறுவதில்லை. அல்லேலூயா சொல்லாமா? இன்றைக்கு அதை நாம் மறந்து விடுகிறோம். இஸ்ரவேல் ஜனங்கள் மறந்து விட்டாங்க. ஆண்டவர் எதற்காக அவங்களை விடுவித்து கொண்டு வந்து திருப்பி அந்த பட்டணத்தில் தங்களை தேசத்தில் நாட்டினார், வாக்குத்தத்தம் பண்ண தேசம் மறந்து இது அது காலம் அல்ல என்று சொல்லி கிடப்பில் போட்டாங்க, காலம் தாழ்த்தினாங்க. ஆனால் ஆண்டவர் ஆகாய் மூலமாய் ஆமென் அல்லேலூயா இடைப்பட்ட தேவன் இந்த காலவேளையில் நம்மோடும் இடைப்படுகிறார். அல்லேலூயா. என்ன செய்து கொண்டிருக்கிறோம்? அல்லேலூயா ஸ்தோத்திரம். ஆண்டவர் வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கிறாரு. என்ன சொல்லியிருக்கிறாரு? உங்களுக்கு பரிபூர்ணம் உண்டாக செய்வேன். அவன் எப்பொழுது அதுதான் சொல்லுங்க. செவி கொடுக்கும் பொழுது. அல்லேலூயா சொல்லுங்களேன். ஆமென் சொல்லுங்க. ஆமென். ஆண்டோடைய வார்த்தைக்கு நாம் செவி கொடுக்கும் பொழுது கர்த்தர் என்ன பண்ணுவாராம்? பரிபூர்ணம் உண்டாக செய்வேன்றார். 1.5 மாதம் ஆயிடுச்சு. பிப்ரவரி பாதி வந்துட்டோம். ஆனால் எப்பொழுது அந்த வாக்குத்தத்தங்களை நாம் சுதந்திரிக்க போகிறோம்? அல்லது ஏன் சுதந்திரிக்கவில்லை? ஏன் தடைப்படுகிறது? 6வது வசனம் சொல்லுகிறது. 1:6. நீங்கள் திரளாய் விதைத்தும் கொஞ்சமாய் அறுத்து கொண்டு வருகிறீர்கள். நீங்கள் புசித்தும் திருப்தியாகவில்லை, குடித்தும் பரிபூரணம் அடையவில்லை. நீங்கள் வஸ்திரம் உடுத்தியும் ஒருவனுக்கும் குளிர் விடவில்லை. கூலியை சம்பாதிக்கிறவன் பொத்தலான பையிலை போடுகிறவனாய் அதை சம்பாதிக்கிறான். உங்கள் வழிகளை சிந்தித்து பாருங்கள் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். கர்த்தர் சொல்லிட்டாரு பரிபூரணம் உண்டாக செய்வேன் என்று. ஆனால் இன்னும் நாம் பரிபூரணம் அடையவில்லை. ஆமென் ஹல்லேலூயா. திரளா விதைக்கிறோம், ஆனால் கொஞ்சமாக தான் இன்னும் அறுத்துட்டு இருக்கிறோம். ஆண்டவர் சொன்னார், நீ உன் கையின் பிரயாசத்தை சாப்பிடுவாய், உன் கையின் பிரயாசங்களில் பரிபூர்ணம் உண்டாக்குவேனாரு. ஆனால் திரளா விதைச்சோன்னா அதிக பிரயாசப்பட்டோம், என்ன பண்ணுறோம்? கொஞ்சமாக தான் இன்னும் அறுத்து கொண்டிருக்கிறோம். ஆமென் ஹல்லேலூயா. நீங்கள் புசித்தும் என்ன ஆகவில்லை? திருப்தியாக, குடித்தும் பரிபூர்ணப்படவில்லை, அடையவில்லை. ஆமென். வஸ்திரம் உடுத்தியும் என்ன ஆகலையா? குளிர் விட மாட்டேங்குது, குளிர் நடுங்குது. கூலியை சம்பாதிக்கிறவன் பொத்தலான பையில் போடுகிறவனாய் அதை சம்பாதிக்கிறான். எவ்வளோ சம்பாதிச்சாலும் போட்ட பையில் போட்டால் என்ன ஆகும்? அது கீழே போகும், விரயமாக போகும், வீணாக போகுன்ற மாதிரி இன்றைக்கும் போய் கொண்டிருக்கிறது. ஆமென். சிந்தித்து பாருங்கள். ஆண்டவர் சொல்றார், உங்கள் வழிகளை சிந்தித்து பாருங்கள் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்றார். ஏன் இன்னும் பரிபூர்ணம் அடைய முடியல? ஏன் இப்படிலாம் நடக்குது? ஏன் இன்னும் பெற்றுக்கொள்ள முடியல? ஏன் இன்னும் இந்த சூழ்நிலைகள் மாறவில்லை என்று சொன்னால், அல்லேலூயா ஸ்தோத்திரம், ஆண்டவருக்கு நாம் செவி கொடுக்காமல் இருப்பது தான், ஆண்டவருக்கு நாம் செவி கொடுக்காமல் போவது தான், ஆண்டவர் அழைத்ததை மறந்ததுனால தான், ஆண்டவர் நம்ம ஏற்படுத்தின நோக்கத்தை மறந்ததுனால தான் ஆண்டவர் ஆமென் ஆலயத்தை கட்டும்படியாக அவர்களை கொண்டு வந்தார். அவர்களோ ஆமென் தங்கள் சொந்த வீடுகளை கட்டிக்கொண்டு அல்லேலூயா ஸ்தோத்திரம் அதிலே ஆமென் அல்லேலூயா குடியிருந்து கொண்டிருந்தார்கள். ஆண்டவர் சொல்கிறாரு, ஆமென் இதுதான் அதுக்கான காலமா? அல்லேலூயா. என்னுடைய வீடு பாழாய் கிடக்கும் பொழுது உங்கள் வீடுகள் குடியிருக்கிற காலமா இது என்று சொல்லி, ஆமென் ஆலயம் என்ற ஒரு கான்செப்டே இல்லாத பொழுது தாவீதுக்குள்ளே ஒரு உணர்வு வந்துச்சு. ஆண்டவரே, நான் இங்கே பாருங்கள் அரண்மனையில் இருக்கிறேன், நீங்கள் உங்கள் பெட்டி எங்கே இருக்குது? கூடாரத்தில் இருக்குது, நான் உங்களுக்கு என்று ஒரு ஆலயத்தை கட்டுவேன்றான். ஆமேன்னு சொல்லலாமா? அல்லேலூயா. அதுதான் உணர்வு. ஆமேன்னு சொல்லுங்களேன். அதுதான் தேவனுக்கேற்ற உணர்வு, அதுதான் தேவனுக்கேற்ற ஒரு என்ன சொல்லி இருதயம். அதான் சொல்கிறார், என் இருதயத்துக்கு ஏற்றவன் என்று சொல்லி. அல்லேலூயா சொல்லலாமா? ஆமேன்னு சொல்லலாமா? அப்படி விருப்பம் உள்ளவனை கூட ஆண்டவர் நீ கட்டாத, உன் பிள்ளை வந்து கட்டுவான்னு சொல்லிட்டார். ஆனால் அந்த உணர்வை கர்த்தர் பார்க்குறார். அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா ஸ்தோத்திரம். நான் இப்படி இருக்கேன், இவ்வளோ சந்தோஷமாக இருக்கிறேன், ஆனால் உங்கள் வீடு நீங்கள் உங்களுடைய பெட்டி கூடாரத்தில் இருக்குதுன்னு. ஆனால் இங்கே பாருங்கள்,
வீடு, ஆண்டவருடைய வீடு பாழாய் கிடக்குது, ஆனால் உங்கள் வீடுகளில் குடியிருந்து கொண்டு இருக்கிறீர்களே, கவலையற்று இருக்கிறீர்களே, இது காலமல்ல என்று சொல்லி தள்ளி கொண்டிருக்கிறீர்களே என்று சொல்லி கர்த்தர் அல்லேலூயா சொல்கிறார். ஆகையினால ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். ஆகையினால எல்லாவற்றிலையும் குறைவு, என்ன பிரயாசப்பட்டாலும் கம்மியாக கிடைக்குது. ஆமென். திரளா விதைச்சும் கொஞ்சமாக கிடைக்குது. ஆமென். தொடர்ந்து நாம் வாசிக்கும் பொழுது 9வது வசனம், அதிகமாய் வரும் என்று நீங்கள் எதிர்பார்த்திருந்தோம், இதோ கொஞ்சம் கிடைத்தது. வீட்டுக்கு கொண்டு வந்தும் நான் அதை ஊதி போடுகிறேன். எது நிமித்தம் என்றால், என் வீடு பாழாய் கிடக்கும் போது நீங்கள் எல்லாரும் அவனவன் தன் தன் வீட்டிற்கு ஓடி போகிறீர்களே, இது நிமித்தமே என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். தெளிவா கர்த்தருடைய வார்த்தை வருது. ஆமென். அதிகமாக சம்பளம் வரும், அதிகமாக அறுவடை கிடைக்கும், அதிகமாக ஆசீர்வாதம் வரும், அதிகமாக இன்னும் அதிகமாக ஈட்டணும், அதிகமாகன்றதுக்காக தான் ஓடுறோம். யாராவது கொஞ்சமாக கிடைச்சா போதும்னு இருக்கிறோமா? இல்லை, இன்னும் கொஞ்சம் அதிகமாக கிடைச்சா நல்லது தான், இன்னும் கொஞ்சம் கூட கிடைச்சா நல்லாயிருக்கும், இன்னும் கொஞ்சம் நிறைய கிடைச்சா நல்லாயிருக்கும்னு தான் ஓடுறோம். அதான் ஆண்டவர் தெளிவாக சொல்கிறாரு, அதிகமாய் வரும் என்று நீங்கள் எதிர்பார்த்திருந்தோம், ஆனால் என்ன தான் பண்ணுது? கொஞ்சம் தான் கிடைக்குது. நீங்கள் அறுத்து வீட்டுக்கு கொண்டு வந்தாலும் நான் என்ன பண்ணுறேன்? அதை ஊதி போடுறாராம் கர்த்தரி. எது நிமித்தம் இதெல்லாம்? எது நிமித்தம்? என் வீடு பாழாய் கிடக்கும் பொழுது நீங்கள் எல்லாரும் அவனவன் தன் தன் வீட்டுக்கு ஓடி போகிறீர்களே, இது நிமித்தமே என்று சேனையின் கர்த்தர் சொல்கிறார். இன்றைக்கு நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கை, ஆமென், உள்ளான மனுஷன் ஹல்லேலூயா பாழாய் கிடக்கிறது போல இருக்குது. ஆமென். ஒரு வைராக்கியம் இல்லை, ஒரு உணர்வு இல்லை, ஒரு பயபக்தி இல்லை, ஒரு விசுவாசம் இல்லை, ஜப வாழ்க்கை இல்லை. அப்படி இருக்கும் பொழுது நம்ம என்ன செஞ்சாலும், ஆமென், அதிகமாக நம்ம பிரயாசப்பட்டாலும் விதைச்சாலும் கொஞ்சமாக தான் கிடைக்கும். ஏன் கொஞ்சமாக கிடைக்குது? ஏன் இன்னும் பெற்றுக்கொள்ளலை? ஏன் இன்னும் மாறலை? ஏன் இன்னும் சுகமாகலை? ஏன் இன்னும் ஆமென் சீராகலை என்று சொன்னால், நம்முடைய உள்ளான மனுஷன், ஆமென் ஹல்லேலூயா, நீங்களே என்ற ஆலயம் சொல்லப்பட்டிருக்கு. நம்முடைய வாழ்க்கை, உள்ளான வாழ்க்கை, ஆமென், கட்டப்படாமல், ஆமென், தேவனுக்கு நேராக சீர்படுத்தப்படாமல் இருப்பதின் விளைவாக தான் ஆமென் இந்த ஆசீர்வாத குறைச்சல்கள்லாம். ஆனால் நாம் தேவனுடைய வார்த்தையை கீழ்ப்படிந்து அவருக்கு நாம் செவி கொடுத்து, ஆமென் ஹல்லேலூயா ஸ்தோத்திரம், அவருடைய வார்த்தையின்படி நாம் செய்வோம் என்று சொன்னால், ஆமென் ஹல்லேலூயா, கர்த்தர் என்ன பண்ணுவார்? நம்ம கூடவே இருந்து நம்மை ஆசீர்வதிக்கிற தேவனாக இருக்கிறார். ஆமென் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். அவன் 10:11 கூட வேணாம் வசிக்க வேணாம், நேரம் இல்லை. 10:11 கூட வறட்சியை குறித்து சொல்லப்பட்டிருக்குது. வாழ்க்கையில் அவங்க எது செஞ்சாலும் வறட்சினா என்ன? பலனே பலனே இல்லை. இன்றைக்கி நிறைய பேருடைய வாழ்க்கை ரொம்ப ட்ரையாக போயிட்டு இருக்குது. காரணம், அவன் உள்ளான மனுஷன் ஹல்லேலூயா என்ன இல்லை, அவன் சரியாக கட்டப்படலை. உள்ளான மனுஷன் என்ன பண்ணல, அவன் ஹல்லேலூயா தேவனுக்கு பிரியமாக இல்லை. ஆகையினால தான் வறட்சி. ஆமென். இந்த கால வேளையில் ஆமென் செயல்தியல் குமாரனாகிய செருபாபேல் இடத்துல ஆண்டவர் சொல்கிறாரு, ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். அந்த 12வது வசனத்தில் நானே வாசிக்கிறேன். கர்த்தருடைய 12வது வசனத்தில், தேவனாய் கர்த்தருடைய சத்தத்துக்கும் தங்கள் தேவனாய் கர்த்தர் அனுப்பின ஆகாயம் தீர்க்கதரிசியுடைய வார்த்தைகளுக்கும் அவர்கள் என்ன பண்ணாங்க? செவி கொடுத்தார்கள். ஜனங்கள் கர்த்தருக்கு முன்பாக பயந்தார்கள். அப்பொழுது கர்த்தருடைய தூதனாகிய ஆகாய் கர்த்தர் தூதர் அனுப்பிய வார்த்தையின்படி ஜனங்களை நோக்கி, நான் உங்களோட இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்கிறார். அல்லேலூயா சொல்லலாமா? அல்லேலூயா. எப்போ ஆண்டவருக்கு செவி கொடுத்த பொழுது என்ன பண்ணாங்க? ஆமென். 8வது வசனத்தில், மலை மேல் ஏறி போய் மரங்களை வெட்டி கொண்டு வந்து ஆலயத்தை கட்டுங்கள், அதன் பேரில் நான் பிரியமாக இருப்பேன், அதனால் என் மகிமை விளங்கும் என்று கர்த்தர் என்ன பண்ணார்? சொன்ன பொழுது ஆமென் செவி கொடுத்து அப்படியே செய்தார்கள். அல்லேலூயா சொல்லாமா? ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். அப்படியே செய்த பொழுது கர்த்தர் அவர்களோட கூட இருந்து கர்த்தர் அவர்களை ஆசீர்வதித்த தேவனாக இருக்கிறார். ஆமென் சொல்லாமா? ஹல்லேலூயா. அப்போ ஆலயத்தை கட்ட வேண்டும் என்று சொன்னால் அதுக்கான பிரயாசங்களை எடுக்க வேண்டும். ஆமென். மலையில் ஏறணும், மரத்தை வெட்டணும், ஆமென், அதை கொண்டு வரணும், கட்டணுன்றது ஆமென் இட்ஸ் என்ன சொல்லுது, அது ஒரு பெரிய ப்ராசஸ், அது ஒரு பெரிய வேலை. மெனக்கெட வேண்டும், ஆவிக்குரிய வாழ்க்கை வளர வேண்டும், கட்டப்பட வேண்டும், ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் அதுக்கான மெனக்கெடல் இருக்க வேண்டும். சும்மா இருந்தால் என்ன பண்ணாது? ஆவிக்குரிய வாழ்க்கையில் நாம் வளர மாட்டோம். நம்முடைய ஆலயம், உள்ளான ஆலயம் கட்டப்படாது. ஆமென். அதற்கான பிரயாசங்களை நாம் எடுக்கும் பொழுது, அதுக்கான முயற்சிகளை, அது மாத்திரமல்ல செவி கொடுக்கும் பொழுது, அப்படியே செவி கொடுக்கும் பொழுது நம்முடைய ஆலயம் கட்டப்படும். ஆண்டவரும் நம்ம மேல் பிரியமாக இருப்பேன் என்று சொல்கிறாரு, கூடவே இருப்பேன்னு சொல்கிறார். அல்லேலூயா சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. சத்தமாக ஒரு ஆமென் சொல்லுங்களேன். ஆமாம். இன்றைக்கு நம்முடைய உலகத்துக்கு அடுத்த காரியங்கள், நம்முடைய தேவைக்கு அடுத்த காரியங்கள்,
அவன் நிறைய தேவைகள் இருக்குது, இல்லைன்னு சொல்லலை. நிறைய அடிப்படையான காரியங்கள் அத்தியாவசியங்கள் இருக்கிறது. ஆனால் ஆண்டவர் இதை ஒட்டியே தான் ஆண்டவர் மத்தேயுவில் சொல்கிறாரு, நீங்கள் தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள், ஆமென், அப்பொழுது இவைகள்லாம் உங்களுக்கு கொடுக்கப்படும் என்று. ஹல்லேலூயா. நமக்கு என்ன தேவை என்பதை கர்த்தர் சந்திக்க போதுமானவராக இருக்கிறார். நம்ம என்ன தேவை என்பதை கர்த்தர் பார்த்து கொள்ள போதுமானவராக இருக்கிறார். ஆமென். நாம் செய்ய வேண்டியதெல்லாம் ஆண்டவரை தேடுவதும், ஆமென், உள்ளான மனுஷன் பலப்படுவதும் உள்ளான மனுஷன் கட்டப்படுவதற்கும் நாம் பிரயாசங்களை எடுத்து செவி கொடுத்து செய்யும் பொழுது கர்த்தர் நம்மோடு கூடவே இருப்பேன் என்று சொல்கிறார். அல்லேலூயா சொல்லாமா? ஆமென் சொல்லாமா? ஹல்லேலூயா ஸ்தோத்திரம், ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். 4 காரியங்களை சொல்லணும்னு நினைத்தேன், முதல் காரியத்திலே மணி ஆயிடுச்சு. ஆமென், ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். கர்த்தர் சொல்லுகிற உணர்த்துகிறபடி எவ்வளோ சொல்ல முடியுமோ அவ்வளோ சொல்லிவிட்டு மீதியை கூட அப்புறம் அடுத்த வாரங்களை சிந்திக்க கர்த்தர் கிருபை தருவார்கள். அல்லேலூயா சொல்லாமா? ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். 14வது வசனத்தில் தொடர்ந்து வாசிங்க. பின்பு கர்த்தர் செயல்தியேலின் குமாரனாகிய செருபாபேல் என்னும் யூதாவின் தலைவனுடைய ஆவியையும் யோத்சதாக்கின் குமாரனாகிய யோசுவா என்னும் பிரதான ஆசாரியனுடைய ஆவியையும் ஜனத்தில் மீதியான எல்லாருடைய ஆவியையும் எழுப்பினார். அவர்கள் வந்து தங்கள் தேவனாகிய சேனைகளுடைய கர்த்தரின் ஆலயத்திலே வேலை செய்தார்கள். போதும். அல்லேலூயா சொல்லாமா? 14வது வசனத்தில் ஆமென், ஹல்லேலூயா, கர்த்தர் என்ன பண்ணுறாரு? ஆமென், அவர்கள் செருபாபேல், யோசுவா, ஜனங்கள் எல்லாருடைய ஆமென் ஆவியையும் என்ன பண்ணாராம்? எழுப்பினார் என்று சொல்லப்பட்டிருக்குது. ஹல்லேலூயா. இன்றைக்கு ஆவியில் ஒரு தொய்வு, ஆவியில் ஒரு மந்த நிலைமை, ஆவியில் ஒரு சோர்வு, ஆவியில் ஒரு உற்சாகம் குறைவு, ஆமென், ஹல்லேலூயா, ஆவியில் ஒரு அவிசுவாசம் என்று சொல்லி சூழ்நிலைகளை பார்த்து, எதிர்த்தவர்களை பார்த்து, கட்ட விடமாட்டோன்னு சொன்னவங்களை பார்த்து, நடக்க விடமாட்டோன்னு சொன்னவங்களை பார்த்து இந்த ஜனங்கள் சோர்ந்து போயிருந்தாங்க ஆவியில். ஆனால் கர்த்தர் ஆமென் அவங்களுக்கு செவி கொடுத்த பொழுது அவருடைய ஆவிகளை எழுப்பினாராம். அல்லேலூயா சொல்லாமா? ஆமென் சொல்லாமா? இந்த காலை வேளையில் ஆமென், பல இக்கட்டான சூழ்நிலைகளில், பல இழப்பினால், தவிப்பினால், நிந்தையினால், அவமானங்கள்னால, தோல்வியினால், நஷ்டத்தினால உங்கள் ஆவி சோர்ந்து போய் ஆமென் ஆலயத்துக்கு வருவதற்கே விருப்பம் இல்லாமல், வேதத்தை எடுப்பதற்கே பிரியம் இல்லாமல், கர்த்தரை தேடுவதற்கே, ஜெபிப்பதற்கே, ஏசப்பான்னு கூப்பிடுவதற்கே, ஆராதிப்பதற்கே ஆமென் விருப்பம் இல்லாமல் ஆமென் ஏனோ தானோ என்று இருப்பதற்கு காரணம் உங்கள் ஆவியில் ஒரு சோர்வு, ஆவி தொய்ந்து போயிருக்கிறது. ஆமென், ஹல்லேலூயா. ஆனால் வேதம் சொல்கிறது ஆமென், மாம்சமோ பலவீனம் உள்ளது, ஆனால் ஆவியோ உற்சாகம் உள்ளது. அல்லேலூயா சொல்லுங்களேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். அது எப்போ? கர்த்தர் நம்முடைய ஆவிகளை எழுப்பும் பொழுது. ஆமென் சொல்லுங்களேன். ஆமென் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. கர்த்தர் நம்முடைய ஆவியை ஆமென் எழுப்பும் பொழுது அவர்கள் வந்து தங்கள் தேவனாகிய சேனையுடைய கர்த்தரின் ஆலயத்திலே வேலை செய்தார்கள். அல்லேலூயா சொல்லாமா? ஆமென், ஹல்லேலூயா. ஆலயத்தை ஆமென் கட்டுவதற்கு, ஆலயத்தை சரி பண்ணுவதற்கு, ஆலயத்தை புதுப்பிப்பதற்கு, மீண்டும் கட்டுவதற்கு அல்லேலூயா கர்த்தர் கிருபை செய்தார் என்று நம்மால் பார்க்க முடிகிறது. அல்லேலூயா சொல்லலாமா? ஹல்லேலூயா. ஆமென் ஸ்தோத்திரம். அப்போ இந்த காரியத்தில் நம்ம சுருக்கமாக மொத்தமாக நம்ம பார்க்கும் பொழுது ஆமென், ஆண்டவர் நம்ம எதற்காக கொண்டு வந்தார், ஆண்டவர் நம்ம எதற்காக அழைத்தார், தெரிந்து கொண்டார் என்ற நோக்கத்தை நாம் செய்யும் பொழுது ஆமென், கர்த்தர் நமக்கு உதவி செய்கிற தேவனாக இருக்கிறார், நம்மோடு கூட இருக்கிற தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா. நம்ம மேலே பிரியமுள்ள பிரியமாக இருப்பேன் என்று சொல்கிறார். அல்லேலூயா சொல்லாமா? ஆமென், ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். அவருடைய சித்தம் செய்யும் பொழுது, அவருக்கு நாம் செவி கொடுக்கும் பொழுது ஆண்டவர் நம்ம மேலே பிரியமாக இருப்பார், ஆண்டவர் நம்மோடு கூடவே இருப்பார். ஆமென். நம்முடைய சோர்ந்து போகலாம் நம்மளை என்ன பண்ணுவார்? தட்டி எழுப்பி விடுவார், உற்சாகப்படுத்துவார். சோர்ந்து போகாத, நான் உங்க கூட இருக்கேன். ஆமென் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. அதான் சொல்ல, நான் உங்களோடு இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆகாய் 1:13 செருபாபேலை பார்த்து சொல்கிறார், நான் உங்களோடு இருக்கேன். ஆமென். நீங்கள் கட்ட ஆரம்பிக்கிறாங்க, செவி கொடுத்து கட்ட ஆரம்பிக்கிறாங்க, சொல்கிறார் கர்த்தர், நான் உங்களோடு இருக்கிறேன். ஆமென் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. நான் உங்களோடு இருக்கேன், நான் உங்களோடு இருக்கேன் என்று சொல்லி கர்த்தர் சொல்கிறார். அவங்க எழும்பி வேலை செய்தார்கள். ஹல்லேலூயா. இந்த காலை வேளையில் ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். நம்முடைய வாழ்க்கையில் ஆமென், நம்முடைய உள்ளான மனுஷன் எப்படிப்பட்டவனாக இருக்கிறான், உள்ளான ஆலயம் எப்படிப்பட்டதாக இருக்கிறது, அது கட்டப்பட்டிருக்கிறதா, ஆமென், அது ஆமென் இடிக்கப்பட்ட நிலைமையில் இருக்கிறதா, அல்லேலூயா. நம்முடைய உள்ளான மனுஷன் அல்லேலூயா ஸ்தோத்திரம் தீக்கரை ஆக்கப்பட்ட சூழ்நிலையிலே பிசாசு நம்மளை என்னவா மாற்றணும்னா அதே இடத்துல இருக்குதா, இல்லை திருப்பியும் ஆண்டவர் விடுவித்து கொண்டு வந்த பிறகு நம்முடைய ஆலயம் கட்டப்பட்டு கொண்டு இருக்கிறதா? அல்லேலூயா. நாளுக்கு நாள் ஆமென் விருத்தியை நாளுக்கு நாள் நெருங்குகிறோமா, நாளுக்கு நாள் வளருகிறோமா? அல்லேலூயா. உயிர் உள்ளது என்ன பண்ணும் சொல்லுங்கள்? உயிர் உள்ளது வளரும். உயிர் இல்லாதது என்ன பண்ணாது? அதனுடைய வளர்ச்சி நின்று போயிடும். அல்லேலூயா சொல்லுங்களேன்.
ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு காம்பவுண்ட் இருக்குது, அந்த காம்பவுண்டு 20 வருஷமாக இருக்குது. 20 வருஷத்துக்கு முன்னாடி எந்த அளவில் கட்டினோமோ அதே அளவில் தான் அந்த காம்பவுண்ட் இருக்குது. ஆனால் அதுக்கு பின்னாடி இருக்க ஒரு மரம் அது ரீசெண்டாக தான் வெட்டி போட்டோம். பாருங்க திருப்பி வளர்ந்து மேலே காம்பவுண்டுக்கு மேலே வந்துருச்சு. இப்போ உயிர் உள்ளது என்ன பண்ணோம்? வளரும். இன்றைக்கு ஆவிக்குரிய வாழ்க்கை செத்த நிலைமையில் இருக்கிறது. ஆமென். செத்த அடக்கம் பண்ணப்பட்டது போல் இருக்கிறது. ஆவிக்குரிய வாழ்க்கைனா என்னன்னே தெரியாமல் இருக்கிறோம். ஜெபம் என்றால் என்னவென்று தெரிய, வேத வாசிப்பே கிடையாது. இந்த வாழ்க்கையில் நாம் சிந்திப்போம், ஆண்டவர் நம்ம எதற்காக அழைத்தார்? உள்ளான மனுஷன், நீங்களே என் ஆலயம், ஒருவன் என் ஆலயத்தை கெடுத்தால் நான் அவனை கெடுப்பேன் என்று சொல்லியிருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். அதெல்லாம் கூட வருங்க. ஆமென். நம்ம பிரயாசமே என்னதான்? ஆசீர்வதிக்கப்படணும், அதிகமாக வரணும், நல்லா இருக்கணும்னு. ஆனால் அது எல்லாமே குறைவாக இருக்கிறது காரணம் இதுதான். இந்த ரகசியம் தெரிந்திருந்தால் ஆமென் நம்ம ஆசீர்வதிக்கப்படுவோம். ஹல்லேலூயா. நம்ம உள்ளான மனுஷன் தேவனுக்கு பிரியமாக இல்லாததான். உள்ளான மனுஷன் கர்த்தருக்கு செவி கொடுக்காதனால தான், கர்த்தருக்கு பிரியமானதை செய்யாதனால தான் ஆமென் கையின் பிரயாசங்களில் தோல்வி ஹல்லேலூயா இன்னும் பெற்றுக்கொள்ள முடியாமல் இருக்கிறோம், இன்னும் பரிபூர்ணம் அடையாமல் இருக்கிறோம். இந்த காலை வேளையில் இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற கர்த்தருடைய ஜனமே, அவருடைய சித்தத்தை செய்ய ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். உள்ளான மனுஷனை நாம் கட்டி எழுப்போம் என்று சொன்னால், உள்ளான மனுஷன் பலப்படுவான் என்று சொன்னால், ஹல்லேலூயா உள்ளான மனுஷனாகிய இந்த ஆலயம், நீங்களே என் ஆலயம் சொல்லப்பட்டிருக்கிற இந்த ஆலயத்தை நாம் கட்டுவோம் என்று சொன்னால், உயிர்ப்பிப்போம் என்று சொன்னால் நிச்சயமாகவே பரிபூர்ணம் அடைவோம். ஆமென் சொல்லுங்களேன். இருக்கடங்களில் கண்களை மூடுவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மீதமுள்ளதை ஆமென் 2ஆம் அதிகாரங்களை ஆமென் அடுத்த வாரத்தில் நம்ம சிந்திக்கலாம். ஹல்லேலூயா. கர்த்தர் இந்த காலை வேளையில் ஆமென் கேட்கிற ஒரே கேள்வி ஆமென் ஹல்லேலூயா ஸ்தோத்திரம், என் வீடு பாழாய் கிடக்கும் பொழுது நீங்கள் உங்கள் வீடுகளில் குடியிருக்கலாமா? ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். வெளியில் இருக்கவங்களாம் உள்ளே வந்து கண்களை மூடி ஜெபிக்கலாம். இது அர்ப்பணிக்கிற நேரம். ஹல்லேலூயா ஸ்தோத்திரம், ஜெப நேரம். ஹல்லேலூயா ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். சும்மா யாரும் இருக்க வேண்டாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அநேகருக்கு மேபி இது ரொம்ப ஹிஸ்ட்ரியில் போனனால புரியாமல் இருக்கலாம். ஒன்று மட்டும் புரிஞ்சுக்கோங்க, நம்முடைய ஆசீர்வாதத்து குறைச்சலுக்கு காரணம் நம்முடைய உள்ளான மனுஷன். ஆமென். நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஆமென் ஹல்லேலூயா தொய்வு, நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் சோர்வு, நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் இருக்கிற உற்சாக குறைவு, தேவனை தேடுவது, கர்த்தரை தேடுவது, அதில் இருக்கிற ஹல்லேலூயா வெறுப்பு, ஆமென் விருப்பம் இல்லாமை, ஆமென் கர்த்தரை மறந்ததுனால தான் ஆமென் அதிகமாக பிரயாசப்பட்டும் கொஞ்சமாக சம்பாதிக்கிறோம். பொத்தலான பையில போட்டது போல போயிட்டு இருக்கு. இன்னும் கனிகள் கொடுக்க கனிகள் உண்டாகலை, இன்னும் ஆசீர்வாதம் உண்டாகலை, நன்மை உண்டாகலை. காலை வேளையில் ஆமென் ஹல்லேலூயா உண்மையாக கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவரே ஸ்தோத்திரம். ஆமென் ஹல்லேலூயா. கர்த்தர் ஒவ்வொருவரையும் பார்த்து கேட்குறாரு. ஆமென் என் வீடு, ஆமென் நீங்களே ஆண்டவருடைய வீடு, நீங்களே ஆண்டவருடைய ஆலயம். ஆமென் என் வீடு பாழாய் கிடக்கும் பொழுது நீங்கள் உங்கள் வீடுகளில் குடியிருக்கலாமா? காலம் இதுவா? ஹல்லேலூயா. உங்களை சிந்தித்து பாருங்கள், உங்களை சிந்தித்து பாருங்கள். ஆமென் கர்த்தர் சொல்றாரு ஹல்லேலூயா உங்கள் வழிகளை சிந்தித்து பாருங்கள். ஆமென் ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். வழிகளை சீர்தூக்கி பாருங்கள். நாம் எப்படி நடக்கிறோம், எதற்கு ஓடுகிறோம், எதற்கு முக்கியத்துவம் கொடுக்கிறோம்? கர்த்தருக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறோமா? ஆமென் இல்லை நம்முடைய கடமைகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறோமா? ஹல்லேலூயா ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. ஆண்டவருடைய ஆவி எழுப்பின போது ஆலயத்தில் வந்து வேலை செய்தார்கள். இன்றைக்கு ஆமென் ஹல்லேலூயா மற்ற இடங்கள் உலக வேலை செய்வதற்காக ஓடுறோம், கர்த்தருடைய வேலையை செய்வதில் ஆமென் நம்ம சோர்ந்து போய் இருக்கிறோம். இந்த காலை வேலையில் ஒரு அர்ப்பணிப்பை ஏறெடுப்போம். ஆமென். நன்றி ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா உமக்கு நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா அர்ப்பணிக்கிறேன் ஆண்டவரே. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஆமென். நாம் செவி கொடுக்கும் பொழுது, இந்த வார்த்தைக்கு நாம் செவி கொடுக்கும் பொழுது கர்த்தர் நமக்கு பரிபூரணம் உண்டாக செய்வார். ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். ஆமென். கையின் பிரயாசத்தில், நிலத்தின் கனியில், கற்பத்தின் கனியில், ஆமென் ஹல்லேலூயா மிருக ஜீவனங்களின் பலனில் எல்லாவற்றிலும் கர்த்தர் பரிபூர்ணம் உண்டாக செய்ய போதுமானவராக இருக்கிறார். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஒப்பு கொடுக்கலாமா? முடிந்த முழங்கால் படிக்கிட்டு ஆமென். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஆமாம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. நான் ஆண்டவரே என்னை குறித்து, ஆமென் வீட்டை குறித்து, பிள்ளைகளை குறித்து, எதிர்காலத்தை குறித்து, இதை குறித்தே நான் கவலைப்பட்டு கொண்டிருக்கிறேன். நான் உங்கள் ஆலயமாகிய என்னுடைய உள்ளான ஆவிக்குரிய வாழ்க்கை பாலாக கிடைக்கிறத குறித்து நான் கவலையற்றிருக்கிறேன் ஆண்டவரே. என் ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளர்ச்சி இல்லாமல் இருக்கிறேன் ஆண்டவரே. என் ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஒரு ஆண்டவரே தேவனோட உறவு இல்லாமல் இருக்கிறேன். தேவனுக்கும் எனக்கும் சம்பந்தமே இல்லாமல் இருக்குது. இந்த காலை வேளையில் ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா நான் உமக்கு செவி கொடுக்குறேன்னு சொல்லுங்கள் ஆண்டவரே. ஸ்தோத்திரம். குறைஞ்சது ஒரு அதிகாரமாவது வாசிப்பேன். ஆமென். கொஞ்ச நேரமாவது செபிப்பேன்.
தேவனோட நான் எப்பயும் தொடர்பில் இருப்பேன். பிள்ளைகள் ஜெபம் பண்ணுங்க. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஆமென். அர்ப்பணித்து ஜெபம் பண்ணுவோம். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஏன் தோல்வி? ஏன் ஜெயம் எடுக்க முடியல? ஆமென். ஏன் ஆசீர்வாத குறைச்சல்? ஆமென். தேவனோடு இருக்க உறவு, ஆமென், தேவனோடு இருக்க உறவு சரியில்லை. தேவனோடு இருக்க உறவுல விரிசல். ஆமென். இந்த காலை வேளையில் ஒப்பு கொடுப்போம். ஆண்டவரே ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஆண்டவர் திரும்ப கட்டுவார். ஆண்டவர் திரும்ப ஆசீர்வதிப்பார். திரும்ப நன்மைகளை தருவார். இழந்தவைகளை திரும்ப தருவார். ஆமென். ஹல்லேலூயா. ஆமென். இரட்டத்தனியாய் ஆசீர்வதிக்க வல்லவராய் இருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்ம மாத்திரம் ஆண்டவர் இடத்துல திரும்பும் பொழுது, ஆமென், ஹல்லேலூயா. ஆபிரகாமுக்கு செய்தவர் எனக்கும் செய்ய வல்ல. ஆபிரகாம் தேவனோடு நடந்தான். ஆமென். நாமும் நடக்கும் பொழுது எனக்கும் ஆண்டவர் தேவனுக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனாயிருந்தான். அந்நாளை கழிப்பாய் மாற்றினவர் என்னையும் மாற்றி. நாம் தேவனுக்கு கீழ்ப்படியும் பொழுது, அண்ணா அவருடைய ஆலயமாக நாம் இருக்கும் பொழுது, அவருடைய ஆலயத்தை காத்துக்கொள்ளும் பொழுது, சந்தரகாபாதார் மாற்றிடுவார். என்னால் ஒன்றும் கூடா. பிரயாசங்களை விட்டு என்னை ஓடுகிற பிரயாசப்படுறோம், தவிக்கிறோம், அதிகாலை நேரப்பட எழும்புறோம், வருத்தத்தின் அப்பத்தை புசிக்கிறோம், எல்லாவற்றிலையும் குறைவு. எல்லாத்தையும் விட்டுட்டு ஆண்டவர் கருத்தில், ஆண்டவரே என்னால் ஒன்று முடியாது, ஆமென், நான் உம்மை நம்பி இருக்கிறேன், உம்மால் எல்லாம் அர்ப்பணிப்போம். வழிகளை சீர்தூக்கி பார்ப்போம், ஒப்பு கொடுப்போம். கர்த்தரிடத்துக்கு வழியை ஒப்புவி. அவரே காரியத்தை வாய்க்க பண்ணுகிறவர். நல்ல ஆண்டவரே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட காலை வேளையில் உம்மை நோக்கி பார்த்து நாங்கள் செபிக்கிறோம். எங்களுடைய உள்ளான மனுஷன், உள்ளான வாழ்க்கை, ஆண்டவரே ஆவிக்குரிய வாழ்க்கை பாழாய் கிடக்கிற இந்த சூழ்நிலையில் எங்களை மீண்டுமாய் கட்டுங்கப்பா. எங்களை எழுப்புங்க ஆண்டவரே. ஆண்டவரே எங்களை எழுப்பி விடுங்க ஆண்டவரே. ஸ்தோத்திரம். சோர்ந்து போயிருக்கிறேன், என்னை எழுப்பி விடுங்க. ஆமாம், நான் உங்களுக்கு செவி கொடுப்பேன். நான் மலை ஏறுறது கஷ்டம் தான், ஆனால் நான் ஏறுவேன், மரங்களை வெட்டுவேன், ஆலயத்தை கட்டுவேன் ஆண்டவரே, எடுப்பேன், பிரயாசம் எடுப்பேன், தேடி வருவேன், சமூகத்தில் நேரம் செலவிடுவேன், கூடுகைகளுக்கு வருவேன். ஆமென், ஹல்லேலூயா. நாம் கர்த்தரை தேடும் பொழுது நமக்கு ஒரு நன்மையும் குறைபடாது. கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைபடாது. அவருடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடும் பொழுது, ஆமென், எல்லாம் கொடுக்கப்படும், தேவைகள் எல்லாம் சந்திக்கப்படும். ஆமென், ஹல்லேலூயா. இந்த வார்த்தையின்படி ஆண்டவரே வாழ எங்களுக்கு கிருபை தருவீராக. ஆமென், ஹல்லேலூயா. ஒவ்வொரு முறை நாங்கள் எங்கள் வீட்டில் நாங்கள் இருக்கும் பொழுது, எங்கள் வீட்டை பார்க்கும் பொழுதெல்லாம் எங்கள் உள்ளான மனுஷனுடைய பற்றின எண்ணம் எங்களுக்கு வர வேண்டும் ஆண்டவரே. அது கட்டப்பட்டிருக்கிறதா, மாளிகை போல் இருக்கிறதா, எலிவேஷன் எப்படி இருக்கிறது, ரூம்ஸ் எப்படி இருக்குது, இன்டீரியர் எப்படி இருக்கிறது, ஆமென், ஹல்லேலூயா, பாலடைந்து இருக்கிறதா, சிந்தித்து பார்த்து சோதித்தறிந்து நாங்கள் சீர்படுத்த எங்களுக்கு கிருபை தாரும். சகல கனமத்தையும் எடுத்துக்கொள்ளும். இயேசு நாமம் ஜெபிக்கிற நல்ல பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழுவதுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாது. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய வழி நடத்துதலும், ஆமென், இன்றும் என்றும் சதா காலங்கள் நம்ம ஒவ்வொருவரோடும் கூட இருப்பதாக. துதி கனமாகிமையும் மக்கே ஓ எல்லாவும், ஓ எல்லாமே துதி கனமாகிமையும் மக்கே ஓ நீரே ராஜாவே. அல்லேலூயா. ஸ்தோத்ரம், 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 மிக ஸ்தோத்ரம், 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 ஓ நீரே ராஜாவே. அல்லேலூயா. துதி கனமாகிமையும் ஓ எல்லாம், ஓ எல்லாவுமே துதி கனமாகிமையும் மக்கே ஓ நீரே ராஜாவே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கை கொடுத்து சொல்லுங்க, மற்றவங்க ஒரு வாழ்த்துங்க, நீங்களே ஆலயம் இதை சொல்லி விஷ் பண்ணுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா.